அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பான மாணவர்களே, சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 11க்கான ஒன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல நாங்க அலகு 6 மனித உடற் செயல்முறைகள் தொடர்பான பாடத்தை படித்து கொண்டிருக்கிறோம். மனித உடற் செயற்பாடுகள் தொடர்பான பாடத்துல உங்களுக்கு தெரியும், நாங்க 4வது தலைப்பாக மனிதண்ட குருதி சுற்றோட்ட தொகுதி படிச்சு கொண்டிருக்கிறோம். மனிதண்ட குருதி சுற்றோட்ட தொகுதியில மிக முக்கியமாக 2-3 விடயங்கள் காணப்படுதுன்னு பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா பம்பும் இதயம் கட்டாயம் தேவை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் குருதி கலன்கள் தேவை. குருதி கலன்கள் தேவை. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் குருதி. இந்த 3 விடயங்களும் மிக முக்கியமாக காணப்படுது. குருதி கலன்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்க மிக முக்கியமான 3 விடயம் இருக்கு. ஒன்று நாடி, அடுத்தது நாளம், அடுத்தது மயத்துளை குழாய்கள். இவ்வாறு மிக முக்கியமான கட்டமைப்புகள் இணைந்து இந்த குருதி சுற்றோட்டம் காணப்படுது. இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியின் அடிப்படை என்னன்னு சொன்னால், தேவையான இடங்களுக்கு தேவையான பதார்த்தங்களை கொண்டு செல்றது. முதலாவது வகுப்புல நாங்க இந்த குருதி தொடர்பான விஷயங்களை நாங்க பூரணமாக படித்தோம். குருதி தொடர்பான விஷயங்களை நாங்க கிளியரா படிச்சோம். ரைட்? உங்களுக்கு தெரியும், குருதி எடுத்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக குருதியில 2 பெரும் பிரிவுகள் காணப்படுது. ரைட்? குருதி எடுத்தீங்கன்னா மிக முக்கியமாக 2 பெரும் பிரிவுகள். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் குருதி திரவ விலயம் அப்படின்னு கதைப்போம். குருதி திரவ விலயம், பிளட் பிளாஸ்மா அப்படின்னு கதைப்போம். குருதி திரவ விலயத்துல கிட்டத்தட்ட 92% நீர், மிச்சமா இருக்கக்கூடிய அக்கள் தொங்கற் பொருட்களாக இருக்கும். தொங்கற் பொருட்கள் சொல்றது பிள்ளைகள் ரைட், போசனை கூறுகள், போசனை பதார்த்தம் சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சர்க்கரைக்குரிய கூறுகள், அதே போல அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், கனியுப்புகள் எல்லாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குருதி புரதங்கள் காணப்படும். குருதி புரதங்கள் ஃபைப்ரினோஜன், புரோத்ரோம்பின் அப்படின்னு சொல்ற குருதி புரதங்கள் காணப்படும். அதே போல அயன்கள் காணப்படும். அயன்கள் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கழிவு பதார்த்தங்களும் இருக்கும். கழிவு பதார்த்தங்கள் ரைட். இவ்வாறு பல பதார்த்தங்கள் இணைந்ததுதான் இந்த தொங்கற் பொருட்கள். அப்ப குருதி திரவிலே இங்க நீர், பெருமளவு நீர் இருக்கும். ஏனைய தொங்கற் பதார்த்தங்கள் காணப்படும். குருதியில் அடுத்தபடியாக இருக்கிறது குருதி சிறுதுணிக்கைகள் அப்படின்னு கதைக்கிறோம். பழைய சிலபஸ்கள்ல குருதி கலன்கள் கதைப்பாங்க. பிளட் செல்ஸ், தி பிளட் பிளாஸ்மா. இது ஒரு பசிய இளமஞ்சள் நிறமான ஒரு பதார்த்தமாக இருக்கும். குருதி சிறுதுணிக்கைகள்ல உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமாக 3 கூறுகள் காணப்படும். அதுல ஒன்றுதான் RBC, செங்குளியம் அல்லது செங்குருதி சிறுதுணிக்கை. இது இருபக்க குழிவான வட்டத்தட்டுருவான அமைப்புன்னு பார்த்தோம். அதே போல இந்த RBCகள் செவ்வன்பு மச்சையில உற்பத்தியாகி ஈரல் அழிவடையும். ஆயுட்காலம் 120 நாட்கள் கொண்டவையாக இருக்கும். இந்த RBCயை பொறுத்த வரைக்கும் 1 மில்லிமீட்டர் கனம் குருதியில
5 மில்லியன் எண்ணிக்கையான ஆர்பிசிகள் காணப்படும் பார்த்தோம். இந்த ஆர்பிசிகள் பாத்தீங்கன்னா என்ன, உள்ளுக்குள்ள ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதுக்குள்ள ஹீம் அப்படின்னு ஒரு நிறப்பொருள் இருக்கிறதால சிவப்பு நிறத்துல இருக்குது. அப்ப ஹீமோகுளோபின் சிவப்பு நிறம், ஆகவே சென் குளியங்கள் சிவப்பு நிறம், எனவே குருதி சிவப்பு நிறத்துல இருக்குதுன்னு பார்த்தோம். இது ஆக்சிஜனை காவக்கூடிய ஒரு பதார்த்தமாக இருக்குது சென் குருதி சிறுதுணிக்கைகள். அதே மாதிரி WBC எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், வெண்குருதி சிறுதுணிக்கை. இந்த வெண்குருதி சிறுதுணிக்கையில நிறப்பொருள் இல்ல, அதால வெண்மையாக இருக்குது. இங்க ஆர்பிசில உங்களுக்கு தெரியும் கரு இல்ல பிள்ளைகள், ஆர்பிசில கரு இல்ல, அதிக அளவான ஆக்சிஜனை காவுவதற்காக கரு இல்லை. ஆனா அளவில் பெரியதாக இருக்குது WBC. கிட்டத்தட்ட 600 ஆர்பிசிக்கு ஒரு WBC இருக்கும், கருவெல்லாம் இருக்கும். WBCல 2 வகை இருக்கு. ஒன்று சிறுமணி கொண்டவை, சிறுமணிகள் கொண்டவை, ரைட், சிறுமணிகள் கொண்டவை. அடுத்தது சிறுமணிகள் அற்றவை, சிறுமணிகள் அற்றவை அப்படின்னு நாங்க கதைக்கிறோம். சிறுமணிகள் கொண்டதுல 3 இருக்குது. ஒன்று நடு நிலை நாடி, அடுத்தது அமில நாடி அல்லது இயேசு நாடின்னு கதைக்கிறோம். மூன்றாவது மூல நாடி, மூல நாடி. இங்கிலீஷால சொல்லுவாங்க நியூட்ரோபில்ஸ், ஏசுனோபில்ஸ், பெசோபில்ஸ் சொல்லுவாங்க. அதிக சதவீதத்தில் இருக்கிறது நடுநிலை நாடின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 50% 70% மட்டுக்கும் நடுநிலை நாடி இருக்கும். இந்த பாக்டீரியாக்கள் அழிக்கக்கூடிய. சிறுமணி அற்றவதில நிணநீர் குழியம். இந்த நிணநீர் குழியம் பாத்தீங்கன்னா நீர் குழியம். இந்த நிணநீர் குழியம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கிட்டத்தட்ட 20% 40% இருக்கும். மிக முக்கியமாக வைரஸ்கள் அழிக்க வல்லது. அடுத்தது ஒற்றை குழியம், லிம்போசைட், மோனோசைட். மோனோசைட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் சில பாக்டீரியாக்கள் அழிக்க வல்லது. ஆகவே நுண்ணங்கிகளை தின்குழிய செயல் மூலம் அளிக்கும். அதே போல பிற பொருள் எதிரிகளை சுரந்து அளிக்கக்கூடியது. உடலினுள் புகின்ற நுண்ணங்கிகளை அழிக்கக்கூடியது. பாதுகாப்பு தொழிலை செய்யும். அடுத்தது குருதி சிறுதட்டுக்கள். குருதி சிறுதட்டுக்கள் என்ன செய்யும் சொன்னா, உங்களுக்கு எங்க சரி ஒரு இடத்துல வெட்டு காயங்கள் ஏற்படும் போது குருதி உறைவதை தூண்டும். குருதி சிறுதட்டுக்களும் அதே போல உங்களுக்கு தெரியணும் குருதி புரதங்களும் இணைந்து குருதி உறைதலை தூண்டும். அப்ப WBCயும் செவ்வன்பு மச்சில உற்பத்தியா ஈரல் அழிவடை. கிட்டத்தட்ட 1 மில்லிமீட்டர் கணம் குருதியில 4000 தொடக்கம் 11,000 எண்ணிக்கையான WBCக்கள் இருக்கும்னு பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட 2 அல்லது 3 நாட்கள் உயிர் வாழக்கூடியது, ஆயுட்காலம் கொண்டது. ரைட், இப்படின்னு நாங்க பார்க்கிறோம். கரு இருக்குது. சிறுமணிகள் குளிய உருவுல கரு இருந்தால் ஏனைய குளிய உரு இருக்குதானே, குளிய உருல சிறுமணி கொண்டால் நடுநிலை நாடி, அமில நாடி, மூல நாடி. இங்க சிறுமணி இல்ல, குளிய உருல சிறுமணி இல்லைண்டா ஒற்றை குளியம், நிழநீர் குளியம். சிறுதட்டுக்கள் என்பது கள உடைவுகளாக இருக்கும். களங்கள் இல்ல, கள உடைவுகள். இங்கேயும் கருக்கள் இல்ல, கள உடைவுகளாக இருக்கும். செவ்வன்பு மச்சல் உற்பத்தி ஆகும். இதுல ஆயுட்காலம் 1 வாரம். 1 மில்லிமீட்டர் கணம் குருதியில கிட்டத்தட்ட 150,000 இருந்து 400,000 சிறுதட்டுக்கள் இருக்கும். சிறுதட்டுக்கள் எண்ணிக்கை சடதியாக குறையும் போது எலிக்காய்ச்சல் அல்லது டெங்கு காய்ச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நாங்க அறிகுறிகளை பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகள், இதுதான் ஒரு மனிதன்ல குருதியில காணப்படுற குருதி திரவலயம் 55%, குருதி சிறுதுணிக்கைகள் 45%, காணப்படும் நாங்க பார்த்தோம். பிள்ளைகள் இது ஓகே பிள்ளைங்க, இது ஏற்கனவே நாங்க படிச்ச விஷயம்தான். இது கிளியரா பிள்ளைங்க, இந்த குருதி சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகேயா? ரைட், ஓகே. நாங்கள் லைக் ஒரு பண்ணிக்கொள்ளுவோம். அதாவது குருதி சுற்றோட்ட தொகுதியில இந்த குருதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கூறுகள் சம்பந்தமாக அங்க இருக்கிற அதுல கட்டமைப்புகள், அதுல தொழிற்பாடுகள் தொடர்பாக ஓகே நாங்கள். ரைட், ஓகே பிள்ளைகள். இப்ப இரண்டாவது நாங்க படிக்க போற விஷயம் பம்பும் இதயம். ரைட், அதாவது
இதயம் தொடர்பாக நாங்க பார்க்க போறோம். அதாலதான் இன்றைய வகுப்பு நாங்க ஹார்ட் டே, இதய நாள் அப்படின்னு நாங்க எடுக்கிறோம். காரணம் இதயம் தொடர்பாக நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. அப்ப பிள்ளைகள், அப்ப இதயம் தொடர்பாக நாங்க படிக்கிறதுக்கு மிக முக்கியமாக நாங்க சின்ன வகுப்புகள்ல சில விடயங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். இதயம், இதயத்தின் அமைவிடம் எங்க இருக்கும்? தரம் 9 இருக்கு. இதயத்தின் அமைவிடம் எங்க இருக்கும் தொடர்பான விஷயங்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப இதயத்தின் அமைவிடம் எங்க இருக்கும்னு சொன்னாங்களே, நெஞ்சரை குழியில. இதான் நெஞ்சரை குழியில. நெஞ்சரை குழியில 2 நுரையீரல்களுக்கும் இடையில, 2 நுரையீரல்களுக்கும் இடையில இடதுபுறம் சற்று சாய்ந்து காணப்படும். இடதுபுறம் சற்று சாய்ந்த அமைப்புல காணப்படும். 2 நெஞ்சரை குழி, அதாவது உங்களுக்கு நெஞ்சரை குழி, நெஞ்சரை குழியில 2 நுரையீரல்கள் இருக்கும். இதை நாங்க படிச்சிருக்கிறோம். ஃபுல்லா சுவாச தொகுதி தொடர்பாக படிச்சிருக்கிறோம். 2 நுரையீரல் இப்படி இருக்கு. என்ன, இப்படி 2 நுரையீரல்களுக்கு இடையில, இப்ப இந்த 2 நுரையீரல்களுக்கு இடையில எப்படி இருக்கும்? ஒரு இடதுபுறம் சற்று சாய்ந்த அமைப்புல இப்படி காணப்படும். நாங்க பார்க்கணும், சாய்ந்த அமைப்புல காணப்படும். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இந்த இடதுபுறம் சற்று சாய்ந்த அமைப்புல காணப்படுறதுக்கான காரணம் உங்களுக்கு மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். வளமையா ஒருத்தர் இப்படி நேரம் ஓடுறதுக்கும் இப்படி சரிஞ்சு ஓடுறதுக்கும் வித்தியாசங்கள். அதிகளவான உந்தத்தோட ஒரு விசையோட பயணிக்கும். எங்களோட உடல் பூராகவும் குருதியை கொண்டு போறதுக்கான, உடல் பூராகவும் குருதியை கொண்டு போறதுக்கான மிக முக்கியமான உந்து சக்திய, ஒரு விசையை வழங்கக்கூடிய, நான் சொல்லி தந்தேன், ஒரு கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை டேங்குக்கு ஏத்தோம். அப்ப தண்ணி அப்படி நேரடியா போயிடலாம். அதுக்கு ஒரு விஷயம் வேணும், சக்தி வேணும். அதுக்காகத்தான் மோட்டர் இருக்கு. அப்ப மோட்டர் இயங்கும் போது அந்த நீர் அப்படி மேல் நோக்கி போகுது. அப்ப அந்த மோட்டரை இயக்குறது யாரு? உங்களுக்கு தெரியணும், கரண்ட். ஏன்னா அந்த மாதிரிதான் உயிர். அந்த உயிர் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ரைட், இதயத்தை இயங்க செய்து, அந்த இயக்கத்தின் மூலமாக உடல் கூறாகவும் என்ன செய்யுது? குருதியை கொண்டு போகுது. ஆகவே பிள்ளைகள், முதலாவது நாங்க பார்ப்போம் இதயத்தின் கட்டமைப்பு அமைவிடம். உங்களுக்கு தெரியும், 2 நெஞ்சரை குழியில 2 நுரையீரல்களுக்கும் இடையில இடதுபுறம் சற்று சாய்ந்த அமைப்புல காணப்படும் அப்படின்னு நாங்க பார்த்தோம். ரைட், நெஞ்சரை குழியில 2 நுரையீரல்களுக்கும் இடையில இடதுபுறம் சற்று சாய்ந்த அமைப்புல காணப்படும். இனி நாங்க இந்த இதயத்தின் கட்டமைப்புக்கு வரும். அதன் பிற்பாடு அதோட தொழிற்பாடுகளுக்கு வரும். சரியா பிள்ளைகள்? ரைட். இதயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், சொல்லுவாங்க, ரைட், ஒரு தென்னங்குறும்பட்டி வடிவானது, ஒரு தென்னங்குறும்பட்டி வடிவானது, ரைட், ஒரு தென்னங்குறும்பட்டி வடிவானது இதயம். இதயத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு மனிதன் இதயத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர கைமுட்டி அளவு இதயம். இந்த கைமுட்டி அளவு, நீங்க உங்களுடைய கையை இப்படி வச்சு கொண்டால் இது கைமுட்டி. இந்த கைமுட்டி அளவு இதயமாக இருக்கும். இப்ப ஏண்ட இதயம் இவ்வளவு மட்டும், இந்த கைமுட்டி அளவு இதயமாக இருக்கும். இதுல ஷேப் தென்னங்குறும்பட்டி வடிவானது, ரைட். அப்ப அவரவர கைமுட்டி அளவு இதயம். அப்ப நீங்க உங்களோட கைகள் எடுத்துக்கொண்டு அதுல கைமுட்டி அளவு இதயம் எவ்வளவு மட்டுக்கு இருக்குது, உங்களோட இதயம் இவ்வளவுதான் அப்படின்னு பார்த்துக்கொள்ளும். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிற டைம்ல, உங்களோட சின்ன பிள்ளையா இருக்கிற டைம்ல எவ்வளவு கைமுட்டி அளவோ அந்த மட்டுக்கு இதயம் இருந்திருக்கும். நாங்க வளர வளர உங்களோட உடல் அங்கங்களும் என்ன செய்யும்? களம் வளர்ச்சி அடையும். கள வளர்ச்சி அடைய உங்களோட களங்கள் என்ன செய்யும்? ஓரளவு என்ன வளர்ச்சி அடைவதால, அங்கங்களும் வளர்ச்சி அடைவதால, அப்ப உங்களுக்கு தெரியணும், உங்களுடைய என்ன உடல் அளவுக்கு குருதியை வழங்கக்கூடிய மாதிரி உங்களுடைய கைமுட்டி அளவான பருமன்ல உங்களோட இதயம் காணப்படும். ஓகே, இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான். இதயத்தின் அமைவிடம் 2 நுரையீரல்களுக்கும் இடையிலே இடதுபுறம் சற்று சாய்ந்த அமைப்புல காணப்படும். 2வது பாத்தீங்கன்னு சொன்னால், இதயம் ஒரு தென்னங்குறும்பட்டி வடிவானது. இதயம் பாத்தீங்கன்னு சொன்னா அவரவர கைமுட்டி அளவு இதயமாக காணப்படும். சரியா பிள்ளை? இந்த விஷயம் கிளியரா? இவ்வளவு விஷயமும் கிளியரா பிள்ளை? ரைட். இனி நாங்க படிக்க போற விஷயம் இதயத்தின் கட்டமைப்பு.
அப்ப இதயத்தின் கட்டமைப்பு பிள்ளைகள் நிறைய பேர் பல விதமாக டிசைனா வரைவாங்க. நான் இலக்காக ரைட் நீங்க விளங்கிக் கொள்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு இதயத்தின் படத்தை வரைஞ்சு காட்ட போறேன். சரியா பிள்ளைகள்? நீங்க தெளிவா வரைஞ்சு கொள்ளுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச பிற்பாடு உங்களுடைய இதயம் உங்களுடைய இதயத்தின் படத்தை நல்லா கலர் பண்ணி வடிவா வரைஞ்சு அனுப்புங்க. யார இதயம் நல்ல அழகான இதயம் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணி என்ன செய்வேன்? ரைட் ஓகே, அதை நான் எங்களோட குரூப்ல போடுவேன். சரியா பிள்ளைகள்? ரைட் ஓகே. ஆகவே நான் ஒரு கட்டமைப்புல வரைஞ்சு காட்டுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும் 3D 2D எப்படியும் வரையலும். அத நெடுக்கு வெட்டு முகத்திலையும் வரையலும், குறுக்கு வெட்டு முகத்திலையும் வரையலும். நெடுக்கு வெட்டு முகம் சொன்னா வெளி தோட்டத்துல எப்படி இருக்கும் இதயம், சரி. குறுக்கு வெட்டு முகம் சொன்னா உள் பக்கத்துல இதயம் எப்படி இருக்கும். நான் சிம்பிளா வரைகிறேன் புள்ளியல், சிக்கலா வரையாம இலகுவாக விளங்குற மாதிரி வரைகிறேன். பழமையா இதயம் வரைய சொன்னா நிறைய பேர் வரைவாங்க. எப்படி வரைவாங்க? இப்படி வரைவாங்க. என்ன இதயம் இப்படி வரைவாங்க. அல்லது நிறைய பேர் என்ன இப்படி அந்த என்ன எப்படி இப்படியா பிள்ளைகள்? எப்படி இதயம் எப்படியா? ரைட் சொல்லுங்க பிள்ளைகள், இப்படியா வரும்? இப்படியா? இப்படி நிறைய பேர் ஒரு டிசைன் ஒன்று பண்ணி கொள்வாங்க. என்ன ரைட் ஓகே இப்படி. சரி, இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா பிள்ளைகள், அப்ப இதயத்தை நாங்க இப்படி எல்லாம் வரைகிறது இல்லை. இது ஷார்ட்டா வெரி சிம்பிள். ரைட், இப்ப நான் சொல்ல போற கட்டமைப்பு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இதான் ஒரு இதயத்தின் கட்டமைப்பு. இந்த பாருங்க ரைட், ஒரு இதயத்தின் கட்டமைப்பு இதான். நல்லா ஞாபகத்தில் வச்சு கொள்ளுவோம். ஒரு இதயத்தின் கட்டமைப்பு இதான். ரைட், பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பாருங்க, இதயத்தின் கட்டமைப்பு. சரியா பிள்ளைகள்? கவனிங்க, இங்க இதயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் மிக முக்கியமாக இப்படி நாங்க வரையும், இப்படி நாங்க வரைய தெரியும். ரைட், இவ்வாறு 4 அறைகள் இருக்குதுன்னு முதலாக தெரியும். இதயத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்படி 4 அறைகள் இருக்கு. இப்படி 4 அறைகள் இருக்கு. சரியா பிள்ளை? இங்க மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம், இதயத்துல இப்படி 4 அறைகள் இருக்கு. இதயத்துல இப்படி 4 அறைகள் காணப்படுது. மேலே இருக்கிற 2 அறை நாங்க சொல்றது சோனை அறை. நல்ல தெளிவானையும் கொடுக்கும். இதயத்துல 4 அறைகள் இருக்கு. அப்ப சொல்றது இல்ல சரி இது கிச்சன், இது பாத்ரூம், என்ன பெட்ரூம் இப்படி சொல்றது இல்லை. அந்த அறைகள் இல்ல, இதயத்தின் அறைகள் 4. மேலே இருக்கிறது பாத்தீங்கன்னா சோனை அறையாக இருக்கும். கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா இதயவரையாக இருக்கும். இதயவரை மேலே இருக்கிறது சோனை அறை, கீழே இருக்கிறது இதயவரை. சோனை அறைகள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி மெல்லிய கட்டமைப்பு, இப்படி மெல்லிய கட்டமைப்புல இருக்கு சோனை அறைகள். இப்படி மெல்லிய சுவராக இருக்கும். சோனை அறையில சுவர் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? இப்படி மெல்லிய சுவராக இருக்கும். சோனை அறையில சுவர் இவ்வாறு மெல்லிய சுவராக இருக்கும், மெல்லிய கட்டமைப்பாக இருக்கும். சோனை அறையில சுவர் இப்படி ஒரு மெல்லிய கட்டமைப்பாக இருக்கும். சோனை அறையில சுவர் இப்படி ஒரு மெல்லிய கட்டமைப்பாக இருக்கும். சோனை அறையை விட இதே வரையில சுவர் கொஞ்சம் தடிப்பு கூட. சோனை அறையை விட இதே வரையில சுவர் தடிப்பு கூட. பாருங்க, இவரை விட இவர தடிப்பு கூட. இங்கால பக்கம் இருக்கிற இந்த அறையை விட இங்கால பக்கம், இதை நாங்க சொல்றது இடது. ரைட், இடது இதே வரையில தடிப்பு கூட. இடது இதே வரையில சுவர்ல தடிப்பு நல்லாவே கூடுதலாக இருக்கு. அப்ப பிள்ளைங்க கவனிங்க. அப்ப மிக முக்கியமாக இதயத்துல 4 அறைகள் காணப்படுது. மேல இருக்கிற 2 பேரும் சோனை அறை, கீழே இருக்கிற 2 பேரும் இதே வரையாக இருக்கும். இப்ப நாங்க உடலங்களை குறிக்கிற டைம்ல உங்களுக்கு தெரியணும், உங்களோட வலது கை பக்கம் நான் சொல்லி தந்திருக்கேன், உங்களோட சோத்தாங்கை பக்கம் இவரை நாங்க சொல்லுவோம். ரைட், வலதுன்னா நீங்க குறிக்கும் போது இடதுன்னு குறிக்காம இடது, இடது சோனை அறை, இடது சோனை அறை, இடது சோனை அறை இப்படி குறிப்போம். அப்ப இவரை நாங்க குறிப்போம்
வலது சோனையரை. ஏன் இடது பக்கம் இருந்தால் நாங்க குறிக்கணும் வலது சோனையரை, வலது சோனையரை இப்படி குறிப்போம். அதே போல கீழ்ப்பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இவன் நாங்க சொல்றது இதயவரை. அப்ப இடது இதயவரை, இடது இதயவரை அப்படி குறிப்போம். அப்ப இவன் நாங்க குறிப்போம் வலது இதயவரை, வலது இதயவரை அப்படின்னு குறிப்போம். வலது இதயவரை அப்படி குறிப்போம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப 4 அறைகள். இது ஓகே பிள்ளை? இதயத்துல 4 அறைகள். இந்த மென்சவ், அதாவது இந்த சோனையரைட மென்சவுகள் மெல்லியதாகவும் இதயவரைகள மென்சவுகள் தடிப்பானதாகவும் இருக்கும் 4 அறைகள். இங்கால பக்கம் வைக்கிறது இடது சோனையறை, இங்கால பக்கம் வைக்கிறது வலது சோனையறை, இங்கால இடது இதயவரை, வலது இதயவரை காணப்படும். இது கிளியரா பிள்ளைகள்? முதலாவது இதயத்தின் கட்டமைப்புல இந்த அறைகள் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். பிரதானமாக 4 அறைகள். இதயத்தை பத்தி சொல்ற டைம்ல பிள்ளைகள் முதலாவது நாங்க சொல்லணும் இதயவரைகள் 4. அப்ப இது இடது சோனையறை, இது வலது சோனையறை, இது இடது இதயவரை, இது வலது இதயவரை. இது ஓகே பிள்ளைகள்? இந்த விஷயம் கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? ஓகேடா? ஓகேன்னு விடுங்க. அப்பதான் நாங்க தொடர்ந்து நாங்க பார்த்துக்கொண்டு. ரைட், ஓகே. இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் இங்கால பக்கம் இருக்கிற இடது சோனையறை இதயவரை, இங்கால பக்கம் இருக்கிற வலது சோனையறை இதயவரை, இந்த 2 பேருக்கும் இடையில ஒரு பிரிசுவர் ஒன்று இருக்கும். நாங்க பார்ப்போம். இந்த பிரிசுவர் மிக முக்கியமான பிரிசுவர். ஏன்னா இதுக்கு பிறகு நாங்க இதயம் சார்ந்த நோய்கள் பார்ப்போம். அதுல ஹோல் இன் த ஹார்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹோல் இன் த ஹார்ட் சொன்னால் இதய வரை துவாரம், இதய துவாரம். அப்ப அந்த இதய துவாரம் சொன்னால் என்ன, இந்த இதய துவாரத்துல பாத்தீங்கன்னா என்ன, ரைட், இப்படி ஒரு துவாரம் இருக்கும். இது சிறிய குழந்தைகள் இருக்கும், பிறக்கிற டைம்ல இருக்கலாம், வயது போய்க்கு போறவங்க இருக்கலாம். இப்ப நான் சொல்ல வர விஷயம், இந்த இந்த பிரிசுவருக்கு நாங்க சொல்ற பேர் சோனையறை. அதாவது வலது இடது சோனையறை இதயவரை பிரிசுவர் அப்படின்னு ஒரு பேர்ல சொல்லுவோம். நடுவுல இருக்கிற பிரிசுவருக்கு பேர் வலது இடது சோனையறை இதயவரை பிரிசுவர் அப்படின்னு கதைப்போம். பிள்ளைகள் 5 விஷயம் சொல்லிக்கிறேன். ஒன்று 4 அறைகள் இருக்குது. சோனையறை, இடது சோனையறை, வலது சோனையறை, இடது இதயவரை, வலது இதயவரை, நடுவுல பிரிசுவர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறேன். வலது இடது சோனையறை இதயவரை பிரிசுவர். ஓகே அப்படி? இந்த விஷயம் வழங்கிட்டுதான், இந்த விஷயம் வழங்கிட்டுதான். ரைட். அப்ப இதயத்துல 4 அறைகள். ரைட், ஓகே. அடுத்த விஷயம் பிள்ளைகள், இந்த ஈனா, இடது ஈனா, ஈனா இடது, இடது சோனையறை, இடது இதயவரை, இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு வேல்வ் ஒன்று இருக்கு. வேல்வ் இப்படி இருக்கு. வேல்வ் நீங்க பார்க்கலாம். வேல்வ்னு சொன்னா இந்த ஒரு திசையில பைசிக்கிள் எடுத்தீங்கன்னா வேல்வ் இருக்கும், காத்தடிப்பாங்க. அந்த காத்து என்ன செய்யும்னு சொன்னா ஒரு திசையில போகும், வழிய ஒரு திசையில தான் செலுத்தும், திரும்ப ரிட்டர்ன் வராது. அத மாதிரி இந்த குருதிய ஒரு திசையில கடத்துவதற்காக காணப்படுறதுதான் வேல்வ். இந்த வேல்வுக்கு நாம சொன்னது ஈனா, ஈனா இருகூர் வேல்வு, இருகூர் வேல்வு அப்படின்னு கதைப்போம். இருகூர் வேல்வு, இருகூர் வேல்வு. அப்ப ஒரு பிள்ளைக்கு நல்லா தெரியும், ரைட், இது இடதுண்டா இது வலது. அத மாதிரி இது இருகூர் வேல்வுண்டா இங்கால பக்கம் இந்த வேல்வு நாம சொன்னது முக்கூர் வேல்வு, முக்கூர் வேல்வு, முக்கூர் வேல்வு அப்படின்னு கதைப்போம். 3 கூர் மாதிரி இருந்தா முக்கூர் வேல்வு. இருகூர் வேல்வுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட்டர் வேல்வு, மைட்டர், மைட்டர் வேல்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இருகூர் வேல்வுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, மைட்டர் வேல்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கூர் வேல்வு. இவ்வளவு ஓகே அப்படி? இவ்வளவு ஓகேயா? ரைட். அப்ப இடது சோனையறை, வலது சோனையறை, இடது இதயவரை, வலது இதயவரை, இது
வலது இடது சோனையரை இதயவரை பிரிசுவர். இடது சோனையரை இடது இதயவரைக்கும் இடையிலே இருகூர்வர். வலது சோனையரைக்கும் வலது இதயவரைக்கும் இடையே முக்கூர்வர். ரைட். இன்னும் ஒரு விஷயம், இந்த இடது, அதாவது உங்களுக்கு தெரியும் சோனையரை விட இதயவரையின் சுவர் தடிப்பு கூட. வலது இதயவரை விட இடது இதயவரையின் சுவர் தடிப்பு கூட. நல்லா பார்க்கலாம். வலது இதயவரையை விட இடது இதயவரையின் சுவர் தடிப்பு கூட ஏன்னு அழகா சொல்லித்தாங்க. சரியா? இவரை விட இவருக்கு தடிப்பு கூட. ஏன்? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வலது இதயவரையிலிருந்து என்ன நாடி உதிக்கும் அப்படின்னு சொன்னா சுவாசப்பை நாடி உதிக்கும். அதாவது இதயவரைகளிலிருந்து நாடிகள் உதிக்கும். இந்த சோனையறைக்கு நாளங்கள் வந்து சேரும். சோனையறைக்கு நாளங்கள் வந்து சேரும். இதயவரையிலிருந்து நாடிகள் உதிக்கும். நாங்க படிச்சிருக்கிறோம் குருதி சுற்றோட்ட தொகுதியில முதலாவது பம்பும் இதயம், இதான் இதயம். இன்னும் இதர பகுதிகள் நான் சொல்லி கொண்டு வாரேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா குருதி கலங்கள். குருதி கலங்கள் சொன்னா நாடி, நாளம், மயத்துளை குழாய். அப்ப நாடி, நாளம், மயத்துளை குழாய் இதுகள் இருக்கணும். நாடி தொகுதி, நாள தொகுதி இருக்கும். ஆகவே இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியில இதயவரையிலிருந்து நாடி தொகுதி உதிக்கும். இங்க சோனையரை நோக்கி நாள தொகுதி வந்து சேரும். சொன்ன விஷயம் இந்த நாடி தொகுதி இதயவரையில் இருந்து உதிக்கும். நாள தொகுதி சோனையறைக்கு வரும். இப்ப பிள்ளைகள் கவனிங்க. பிள்ளைகள் இப்ப இந்த பிரிசுவர் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். சயின்ஸ் பாடம் படிக்கிறதுக்கு ஒரு கள்ள மூளை வேணும், ஒரு சின்ன மூளை ட்ரிக்ஸ் வேணும். அந்த ட்ரிக்ஸையும் சொல்லிட்டா நடுவுல பிரிசுவர் பிள்ளைகள் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. குருதியை பொறுத்த வரைக்கும் ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி, ஒட்சிசன் இறக்கப்பட்ட குருதி, அப்படி ரெண்டு இருக்கு. நாங்க ஏற்கனவே வாயு பரிமாற்றத்திலையும் சொல்லி தந்தேன். ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி வெளி தோட்டத்துல வெளியால ஒரு சிவப்பு நிற கதிர்வீசலா இருக்கும். ஒட்சிசன் இறக்கப்பட்ட குருதி ஒரு பச்சை அல்லது நீல நிற ஒரு கதிர்வீசலா இருக்கும். நீங்க பார்க்கலாம் பச்சை நிறமா இருக்கும். அப்ப சிவப்பு நிறமாக இருந்தால் அந்த கதிர்வீசல் உங்களுக்கு குருதியெல்லாம் சிவப்பு தான். அந்த ஒட்சிசன் செறிவு கூடுதலா இருக்கிறதால அந்த ஒளி வந்து தெறிப்படைஞ்சு உங்களுக்கு தெரியணும் சிவப்பு நிற கதிர்வீசலோட அந்த கலரை தரும், நிறத்தை தரும். ஒட்சிசன் செறிவு குறைவா இருக்கிறதால அது நீல நிற கதிர்வீசல்ல அந்த ஒளியை தரும். அந்த வகையில பச்சை நிற கதிர்வீசல்ல ஒளியை தரும். அந்த வகையில புள்ளிகள் உங்களுக்கு தெரியணும் இங்கால பக்கம் இந்த இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி. அதாவது எங்கிற மைண்ட்ல ஏற்றி கொள்ளுவோம் சிவப்பு நிற குருதி. இங்கால பக்கம் இருக்கிற குருதி எல்லாம் நீல நிற குருதி, அதாவது ஒட்சி இறக்கப்பட்ட குருதி. இங்கால இருக்கிறது ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி, இங்கால இருக்கிறது ஒட்சி இறக்கப்பட்ட குருதி. இப்ப நான் சொன்ன விஷயம் ஓகே அப்படின்னு விளைச்சுதான், விலங்காட்டின் பிரச்சனை இல்லை. நாங்க இன்னும் பார்க்கணும். அதாவது இதயத்துல இந்த இடது சோனையரை இடது இதயவரைன்னு இருக்குதானே, இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஆக்கள் ஒட்சி ஏற்றப்பட்ட குருதியாக, இங்கால பக்கம் இருக்கிற ஆக்கள் ஒட்சி இறக்கப்பட்ட குருதியாக இருக்கும். மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, அடுத்த விஷயம் பிள்ளைகள். ரைட், இங்க இந்த வலது இதயவரையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் இங்க இருந்து ரைட், இங்க இருந்து ஒரு நாடி உதிக்கும். இந்த நாடிக்கு நாங்க சொல்ற பேர் சுவாசப்பை நாடி. இதுக்கு நாங்க சொல்ற பேர் சுவாசப்பை நாடி. நல்லா விளைய கொடுங்க பிள்ளைகள். சொல்ற விஷயத்த தெளிவா விளைய கொடுங்க. சரியா? சுவாசப்பை நாடி. ஏன் சுவாசப்பை நாடி நான் ரெண்டு வரைஞ்சிருக்கிறேன்னா, இந்த இதயத்தின் ரெண்டு சைட்லையும் இரண்டு பக்கத்திலையும் நுரையீரல் சுவாசப்பை இருக்கு. இந்த ரெண்டு சைட்லையும் என்ன இருக்குது? சுவாசப்பை இருக்குது. இந்த ரெண்டு சைட்லையும் சுவாசப்பை, இங்கால பக்கம் இங்கால
இங்கால போனா இடது சுவாசப்பை, இங்கால போனா வலது சுவாசப்பை. ஆகவே இந்த 2 சுவாச பைகளும் இருக்கிறதால இந்த சுவாசப்பை நாடி, இதுக்கு நாம சொல்ற பேர் சுவாசப்பை நாடி. என்ன? சுவாசப்பை நாடி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிள்ளைகள், இந்த பிரிசுவர் இருக்கிறதால இங்கால பக்கம் ஒட்சியேற்றப்பட்ட குருதி, இங்கால பக்கம் ஒட்சி இறக்கப்பட்ட குருதி. ஆகவே அது ஒரு நீல நிற குருதியாக இருக்குது. சரியா பிள்ளைகள்? ஒட்சி இறக்கப்பட்ட குருதி. இது நாடிதான், இது நாடிதான். ஆனா ஒட்சி இறக்கப்பட்ட குருதி யாரு? இந்த சுவாசப்பை நாடி. அப்ப இந்த சுவாசப்பை நாடி சுவாசப்பையிலிருந்து, அதாவது இதயத்திலிருந்து சுவாசப்பைக்கு குருதியை கொண்டு போறது சுவாசப்பை நாடி. அந்த சுவாசப்பை நாடி, ரைட், சுவாசப்பை நாடி நல்லா ஞாபகத்தில். அதாவது சுவாசப்பை, அதாவது இதயத்திலிருந்து சுவாசப்பைக்கு குருதியை கொண்டு போறது சுவாசப்பை நாடி. இங்க இப்படி ஒரு வேல்வு மாதிரி ஒன்று போட்டிருக்கு. இது ஆரம்பிக்கிற இடத்துல அரை மதிவாழ்வு அப்படின்னு ஒரு வேல்வு காணப்படும். நோட் பண்ணி கொடுங்க பிள்ளைகள். அரை மதிவாழ்வு, அரை மதிவாழ்வு ஒரு வேல்வு கொண்டு காணப்படும். இங்க இருகூர் வாழ்வு, முக்கூர் வாழ்வு. இதுல அரை மதிவாழ்வு ஒன்று காணப்படும். இது வலது இதய வரையிலிருந்து சுவாசப்பைக்கு குருதியை கொண்டு போகும். அதாவது இதயத்திலிருந்து உடல் அங்கங்களுக்கு குருதியை கொண்டு போனா அதுக்கு நாங்க சொல்ற பேர் நாடி. இதயத்திலிருந்து உடல் அங்கங்களுக்கு குருதியை கொண்டு போனா அதுக்கு நாங்க சொல்ற பேர் நாடி. இதயத்திலிருந்து உடல் அங்கங்களுக்கு குருதியை கொண்டு போனா இதுக்கு நாங்க சொல்ற பேர் நாடி. நுரையீரல் சுவாச பைக்கு குருதியை கொண்டு போனா சுவாசப்பை நாடி. இப்ப இது தலைக்கு, தலைக்கு இந்த நாடி போனால் தலைக்கு நாங்க சொல்ற சிரசு நாடி, சிரசு நாடி. கால் கைக்கு போனால் என்ன? கார எண்பு நாடி. சிறுநீரகத்துக்கு போனா சிறுநீரக நாடி, ரைட். அதே மாதிரி குடலுக்கு போனா, குடலுக்கு போனா அந்த உணவு கால்வாய்க்கு போற நாடிகள். இப்படி ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அந்த நாடிகள் போகும். ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அந்த நாடிகள் போகும். இப்ப வலது இதய வரையிலிருந்து சுவாசப்பைக்கு ஒரு நாடி போகுது. இந்த நாடிக்கு நாங்க சொல்ற பேர் சுவாசப்பை பெருநாடி அல்லது சுவாசப்பை நாடின்னு கதைப்போம். இது விளங்கிட்டாங்களே, சுவாசப்பை நாடி அல்லது சுவாசப்பை பெருநாடின்னு கதைப்போம். இது ஓகே, இது விளங்கிட்டா? இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டா? சுவாசப்பை பெருநாடி விளங்கிட்டுதா? அதாவது இதயத்தின் உங்களுக்கு தெரியணும், வலது இதய வரையிலிருந்து குருதியை கொண்டு போற சுவாசப்பை பெருநாடி, சுவாசப்பை நாடி, ரைட். அப்ப இடது இதய வரை தடிப்பு கூட. ஏன் இவர் தடிப்பு குறை என்று சொன்னால் இவர் சுவாச பைக்கு தான் குருதியை கொண்டு போறார். சுவாச பை பக்கத்துலதான் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்ப குருதி இங்கதான் நடக்கும். ஆனா இடது இதய வரையிலிருந்து உதிக்கக்கூடிய ஒரு நாடி, இந்த நாடியை நாம சொல்றது பிள்ளைகள் தொகுதி பெருநாடி அப்படின்னு கதைப்போம். தொகுதி பெருநாடி பிள்ளைகள் கவனிங்க, இதான் மிக முக்கியமான நாடி. தொகுதி பெருநாடி, தொகுதி பெருநாடி, தொகுதி பெருநாடி மிக முக்கியமான நாடி, தொகுதி பெருநாடி. அப்ப இந்த தொகுதி பெருநாடி ஆரம்பிக்கிற இடத்துல அரைமதி வாழ்வு இருக்கும், அரைமதி வாழ்வு இருக்கும். தொகுதி பெருநாடி ஆரம்பிக்கிற இடத்துல அரைமதி வாழ்வு இருக்கும். இந்த தொகுதி பெருநாடி பாத்தீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், உடல் பூராகவும், உடல் பூராகவும், உடல் பூராகவும் இந்த குருதியை கொண்டு போக போகுது, ரைட். உடல் பூராகவும் இந்த குருதியை கொண்டு போக போகுது. உடல் பூராகவும் குருதியை கொண்டு போற இந்த நாடிக்கு நாங்க சொல்ற பேர் தொகுதி பெருநாடி, தொகுதி பெருநாடி. இந்த நாடிக்கு நாங்க சொல்ற பேர் தொகுதி பெருநாடி, தொகுதி பெருநாடி. இந்த நாடிக்கு நாங்க சொல்ற பேர் தொகுதி பெருநாடி, தொகுதி பெருநாடி, தொகுதி பெருநாடி. நல்லா ஞாபகம், தொகுதி பெருநாடி, தொகுதி பெருநாடி, தொகுதி பெருநாடி. ஏன் நான் சிவப்பு கலர்ல வரைஞ்சிருக்கிறேன்னா, இவர் உடல் பூராகவும், இவர் உடல் பூராகவும் என்ன செய்வார்னு அவங்களுக்கு தெரியும், குருதியை கொண்டு போவார். உடல் பூராகவும் குருதியை கொண்டு போவாரு. ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட, எல்லாம் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட, ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட. அதனால நாங்க சிவப்பு நிறத்துல இப்படி போடுவோம். ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதி உடல் பூராகவும் கொண்டு போகும். இது மேல
உடல்ல மேல் அங்கங்களுக்கு கொண்டு போகும். சிரசு, மூளை, எல்லா அங்கங்களும் கொண்டு போகும். இது உடல்ல கீழ் புறங்களுக்கு என்ன செய்யும், கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இது தொகுதி பெருநாள். அப்ப உடல் பூராவும் குருதியை கொண்டு போறதுக்காக இதுல இந்த சுவர், இதே வரை இந்த சுவர் நன்கு தடிப்புடையதாக காணப்படுது. இதே வரை இந்த சுவர் நன்கு தடிப்பு கொண்டதாக காணப்படுது. இதே வரை இந்த சுவர் நன்கு தடிப்பு கொண்டதாக காணப்படுது. பிள்ளைகள் சொல்ற விஷயம் இப்ப நான் சொல்ற விஷயம் கிளியரா விளங்குதா? மெதுவா அழகா சொல்லி கொண்டு வாரு. சரியா பிள்ளைகள்? ஏன் தொகுதி பெருநாடி, அதாவது இடது இதயவரையின சுவர் தடிப்பா இருக்குதுன்னு சொன்னா, இடது இதயவரையின சுவர் தடிப்பா இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இது உடல் பூராவும் குருதியை கொண்டு போறதால இதுல சுவர் தடிப்பானதாக இருக்குது. இங்க இருந்து உதிக்கிறாள், இடது இதயவரையிலிருந்து உதிக்கிறாள் தொகுதி பெருநாடியாக இருக்கும். இது உடல் பூராகும் குருதியை கொண்டு போகும்போது, இப்ப இந்த இரண்டு நாடிகளும் ஆரம்பிக்கிற இடத்துல அரைமதி வாழ்வு இருக்கும். ரைட், இது கிளியர் அப்படியே கீழே. ரைட், இதே வரை தொடர்பான விஷயம் ஓகேயா? சொல்லுங்க அப்படியே, இதே வரை தொடர்பான விஷயம் ஓகேயா? இதே வரை தொடர்பான விஷயம் ஓகே. வலது இதே வரையிலிருந்து குருதியை கொண்டு போறால் சுவாசப்பை நாடி, இடது இதே வரையிலிருந்து குருதியை கொண்டு போறால் இதை நாங்க சொல்றது தொகுதி பெருநாடு. உடல் பூரா போகும். ஏன் பிள்ளைகள், இங்க இதுவான குருதியில ஒரு குருதி தான், ஒரு நாடி தான் இங்க வரும். அதாவது இதயத்துக்கு குருதியை கொண்டு வர ஒரு நாடி உண்டு. இந்த நாடியை நாம சொல்றது முடிவுறு நாடி. நாங்க படிப்போம் முடிவுறு நாடி. நல்ல ஞாபகத்துல முடிவுறு நாடி. அதாவது இங்க தொகுதி பெருநாடியிலிருந்து பிரிஞ்சு வார ஒரு ஆள் தான் இந்த முடிவுறு நாடி. அப்ப தொகுதி பெருநாடியும் நல்லா பாருங்க, தொகுதி பெருநாடியும் ஏனைய அங்கங்களுக்கு பிரிஞ்சு போற, ஏனைய அங்கங்களுக்கு பிரிஞ்சு போற அந்த நாடிகளும் இணைந்து தொகுதி பெருநாடியும் உடல் அங்கங்களுக்கு போகின்ற எல்லா நாடிகளும் என இணைந்து என்னன்னு சொல்லுவோம்டா, நாடி தொகுதின்னு கதைப்போம். தொகுதி பெருநாடியும் எல்லா அங்கங்களுக்கும் செல்லுகின்ற நாடிகளும் இணைந்து நாங்க நாடி தொகுதின்னு கதைப்போம். முதலாவது பாயிண்ட் சொல்லிக்கிறவர்கள் என்ன? தொகுதி பெருநாடியும் அதன் கிளைத்த நாடிகளும் இணைந்து நாடி தொகுதின்னு நாங்க கதைப்போம். இந்த விஷயம் விளையிடவில்லை. அப்ப நாடி தொகுதினா இங்க மெயின் தொகுதி பெருநாடு. அப்ப தொகுதி பெருநாடியும் அதன் கிளைகளான எல்லா நாடிகளும் இணைந்துதான் நாங்க சொல்லுவோம் நாடி தொகுதின்னு கதைப்போம். நாடி தொகுதின்னு கதைப்போம். இது சொன்ன விஷயம் விளையிடவில்லை. இப்ப உதாரணமா நாடின்னு சொன்னாப்ல, இதான் நாடி, இதான் நாடி, இப்படி நாடி. நாடியில ஆரம்பத்துல அரைமதி வாழ்வு இருக்கும், நாங்க பார்த்துட்டோம். இந்த நாடி இப்படி பிரியும், இப்படி பிரியும். இதை சொல்றது புண்ணாடி, இப்படி புண்ணாடி. இதை நாம சொல்றது புண்ணாடி. இந்த நாடி பிரி, இந்த நாடி பிரிஞ்சா இதுக்கு நாம சொல்றது புண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம். புண்ணாடி. இந்த புண்ணாடிகள் திரும்ப என்ன செய்யணும் சொன்னா மயத்துளை குழாய்களாக, சின்ன சின்ன மயத்துளை குழாய்களாக பிரியும். மயத்துளை குழாய்களாக பிரியும். அதன் பிற்பாடு மயத்துளை குழாய்கள் என்ன செய்யறா புண்ணாளங்களாக பிரியும். புண்ணாளம், இதெல்லாம் புண்ணாளம். நல்லா பாருங்க, புண்ணாளம், புண்ணாளங்களாக புண்ணாளங்களாக பிரியும். திரும்ப புண்ணாளங்கள் இப்படி நாளங்களாக மாறும், நாளங்களாக மாறும். சரியாவளே? அதாவது இது நாடி, அதாவது இதயத்திலிருந்து குருதியை கொண்டு வர நாடி. நாடி இந்த இடையில புண்ணாடி, இது நாம சொல்றது புண்ணாடி. புண்ணாடின்னு கதைப்போம். புண்ணாடி, புண்ணாடி. ரெண்டுக்கு இடையில இருக்கிறது மயிர்குலை குழாய். இதை நாம சொல்றது மயிர்குலை குழாய். மயிர்குலை குழாய், மயிர்குலை குழாய். மயிர்குலை குழாய் பிள்ளைகள் இந்த மயிர் போற குழாய், மயிர் சின்ன மயிர்குலை குழாய். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா புண்ணாலம். இதை நாம சொல்றது புண்ணாலம். புண்ணாலம் கதைப்போம். புண்ணாலம், புண்ணாலம். இறுதியா நாளம், நாளம், நாளம். அப்ப நாடின்னு சொன்னா இதயத்திலிருந்து குருதியை உடல் அங்கங்களுக்கு கொண்டு வரும். உடல் அங்கங்களுக்கு இருக்கும் இதான் அங்கம், அதாவது கலங்கள். இந்த கலங்கள், கலங்கள் இல்லாட்டி இளையம்னு சொல்றேன். இதெல்லாம் இளையம்.
இந்த களங்களுக்கு நான் இலகுவா சொல்லித்தாரேன். ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப உங்களோட வீட்டுல அம்மா என்ன செய்யறாங்கன்னா சமைக்கிறாங்க. அந்த சாப்பாட்டை இப்ப பெருசா பெரிய பானையில சமைக்கிறான். இப்ப உங்களோட வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்தா அந்த பானையை அப்படியே கொடுக்க மாட்டீங்க, சாப்பிடுங்க இல்ல, அந்த பானையில இருக்கக்கூடிய சாப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுங்க, ஒரு பிளேட்லயோ அல்லது ஒரு பீங்கான்லயோ நாங்க வச்சு கொடுப்போம். அதுதானே அவங்க சாப்பிட லேசு. ஒரு பானையில சாப்பிடறதுக்கு பதிலா சின்ன சின்ன பீங்கான்கள் அல்லது பார்சலா சாப்பிடுறதுதான் லேசு. ஆகவே அப்ப இதயத்திலிருந்து குருதியை கொண்டு வர்றது நாடி. இந்த நாடி இந்த களங்களுக்கு பதார்த்தங்களை பரவல் மூலம் நாங்க படிப்போம். பதார்த்தங்களை கொடுக்கிறது இலகு என்னன்னு சொன்னா இந்த நாடிகள் கிளைகளாக பிரி. இதை நாங்க சொல்றது புண்ணாடி. இந்த புண்ணாடி உள்ளுக்குள்ள மைத்துளை குழாய்களாக மாறும். இந்த மைத்துளை குழாய்களில் இருந்துதான் பதார்த்தங்கள் களங்களுக்குள்ள பரிமாற்றப்படும். அப்ப இங்க இருந்து வர ஆக்சிஜன் களங்களுக்குள்ள போகும். இந்த ஆக்சிஜன் களங்களுக்குள்ள போகும். களங்களுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு இருந்தா அதை வாங்கும். ஆக்சிஜனை கொடுக்கும், கார்பன் டை ஆக்சைடை வாங்கும். அப்ப ஆக்சிஜனை கொடுத்துட்டா அவர சிவப்பு நிறம் இல்லாம போயிடும். அப்ப அவர சிவப்பு நிறம் குறையும். ஏன்? ஒட்சி அகற்றப்பட்ட நிலை. ஒட்சி அகற்றப்படும் போது சிவப்பு நிறம் குறைஞ்சி நீல நிறமா மாறும். அந்த கட்டத்துல ஆக்சிஜன் செறிவு குறைவு, கார்பன் டை ஆக்சைடு செறிவு கூட. அப்ப நாளத்தினூடாக கார்பன் டை ஆக்சைடு செறிவு கூட, ஆக்சிஜன் செறிவு குறைவு. மிக தெளிவாக விளங்கி கொள்ளும். இப்ப தொகுதி பெருநாடியினூடாக குருதி போற டைம்ல அங்க ஆக்சிஜன் செறிவு கூட, ஆகவே செந்நிறத்தில் இருக்குது. இது அப்படியே கிளைகளாக பிரிஞ்சு நாடிகளாக உடல் அங்கங்களுக்குள்ள போகும். அந்த உடல் அங்கங்களுக்குள்ள பேய்த்து பிள்ளைகள், உடல் அங்கங்களுக்குள்ள பேய்த்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். உடல் அங்கங்களுக்குள்ள பேய்த்து அந்த அங்கங்கள்ல உள்ள கார்பன் டை ஆக்சைடை வாங்கினா ஆக்சிஜன் செறிவு குறைஞ்சிருந்தானே அத நாளங்களினூடாக வாங்கும். அப்ப உடல் அங்கங்களுக்குள்ள பேய்த்து. இப்ப பாருங்க, தொகுதி பெருநாடி நாங்க படிப்போம். இதய வட்டம்ன்ற ஒரு விஷயம் படிப்போம். அதுல இன்னும் தெளிவா விளங்கும் உங்களுக்கு. ரைட்? இப்ப நான் உங்களுக்கு இதயத்தின கட்டமைப்பு தான் சொல்லி கொண்டு வரேன். கீழே இதயம் வரை, வலது இதயம் வரை எங்க கொண்டு போகுது குருதிய? நுரையீரல் கொண்டு போகுது. ரைட்? சுவாச பை கொண்டு போகுது. இடது இதயம் வரை உடல் பூராகவும் குருதியை கொண்டு போகுது. ஆகவே தொகுதி பெருநாடி மற்றும் அதனுடன் கிளைத்த நாடிகள் எல்லாம் இணைந்து நாங்க நாடி தொகுதின்னு சொல்லுவோம். இப்ப உடல் அங்கங்களுக்கு போயிருந்தானே, உடல் அங்கங்களுக்கு போயிட்டு இப்ப என்ன நடக்குது? உடல் அங்கங்களுக்குள்ள போயிட்டு ஆக்சிஜனை கொடுத்த பிற்பாடு கார்பன் டை ஆக்சைடை வாங்கினால் உங்களுக்கு சிம்பிளா விளங்குறா, சிவப்பு நிறமான குருதி களங்களுக்குள்ள போயிட்டு நீல நிறமா மாறுது. அப்படின்னு அர்த்தம் ஆக்சிஜன் செறிவு குறைந்து கார்பன் டை ஆக்சைடு செறிவு கூடுது. இப்ப நாளங்களினூடாக அப்ப இதயத்திலிருந்து குருதியை கொண்டு வர்றது நாடி அங்கங்களுக்கு. இப்ப அங்கங்கள்ல இருந்து குருதியை கொண்டு வர்றது நாளம். இப்ப நாளங்களினூடாக திரும்ப இதயத்துக்கு குருதியை கொண்டு வரணும். நாளங்களினூடாக திரும்ப இதயத்துக்கு குருதியை கொண்டு வரணும். அதுக்காக காணப்படுற கட்டமைப்பு தான் உங்களுக்கு தெரியும். அதுக்காக காணப்படுற கட்டமைப்பு தான் எங்கட இதயத்துக்கு கீழே இருக்கிற அங்கங்கள்ல இருந்து வர இதை சொல்றது கீழ் பெருநாளம். இதை நாங்க சொல்றது கீழ் பெருநாளம். இந்த கீழ் பெருநாளம் இப்படி வந்து இந்த இடத்துல குதிக்குது வைப்போம். கீழ் பெருநாளம் உடல் அங்கங்கள் மேல இருந்து வார, அதாவது உங்களுக்கு தெரியணும், எங்கட இதயத்துக்கு மேல இருக்கிற உடல் அங்கங்கள் மேல இருக்கிற குருதி அப்படி மேல் பெருநாளத்தால எங்க வரும்னு சொன்னா வலது சோனையறைக்கு வரும். அப்ப கீழ் பெருநாளம் மேல் பெருநாளம் எல்லாம் இணைந்து வலது சோனையறைக்கு வரும். அப்ப நீல நிறத்துல இருக்கிறதால உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும். இங்க ஒட்சி இறக்கப்பட்ட குருதி நீல நிறத்துல இருக்கிறதால இங்க
ஒட்சி இறக்கப்பட்ட குருதி காணப்படுது. ஒட்சி இறக்கப்பட்ட குருதி காணப்படுது. சொன்ன விஷயங்களை நீல நிறத்தில் இருக்கிறதால ஒட்சி இறக்கப்பட்ட குருதி, அதாவது அங்கங்கள்ல உள்ள குருதி இதயத்துக்கு வருது. இதயத்துல உள்ள குருதி உடல் அங்கங்களுக்கு கொண்டு போறது நாடி. அப்ப உடல் அங்கங்கள்ல இருந்து இதயத்துக்கு குருதியை கொண்டு வருது நாளம். நாளம் நாளம் இங்க வலது சோனை அறையில வந்து ஜாயிண்ட் ஆகுது. இதுவரை வலது சோனை அறையில வந்து ஜாயிண்ட் ஆகுது. மேல் பெருநாளம் கீழ் பெருநாளம். இது ஓகே, இது விலங்கு ஓகே. ரைட், ஓகே, சரி, இது விளங்கிச்சு. அதாவது நாடியால தொகுதி பெருநாடியால உடல் அங்கங்களுக்கு குருதி வைத்தது, இதயத்துக்கு குருதி போய், அதாவது உடல் அங்கங்களுக்கு போயாச்சு. உடல் அங்கங்கள்ல குருதி போய் உடல் அங்கங்களுக்கு குருதியை கொடுத்துக்க பிறகு குருதி என்று சொன்னா பிள்ளைகள் அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பதார்த்தங்களை கொடுக்குது. கொடுத்து கார்பனீர் ஆக்சைடை வாங்குது. கார்பனீர் ஆக்சைடை வாங்கி அந்த பதார்த்தங்கள் என்ன செய்யறா, கீழ்பெருநாளத்தாலையும் மேல் பெருநாளத்தாலையும் வலது சோனை அறைக்கு வருது. ரைட், ஓகே. இப்ப வலது சோனை அறைக்கு வருது. ரைட். இப்ப இங்க நுரையீரலால, நுரையீரல் சொன்னா சுவாச பையால, அதாவது சுவாச பைக்கு போற குருதி இருக்குதானே, அந்த குருதி எல்லாம் பிள்ளைகள், அந்த குருதி எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா சுவாசப்பை நாளம். சுவாசப்பை நாளம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரெட் கலர்ல வரையிலே சுவாசப்பை நாளத்தால, சுவாசப்பை நாளத்தால, நல்லா பாருங்க, சுவாசப்பை நாளத்தால, சுவாசப்பை நாளத்தால், அங்கே சுவாசப்பை நாளத்தால எங்க வருதுங்க பிள்ளைகள், இடது சோனை அறைக்கு வருது. சுவாசப்பை நாளத்தால, இது வந்து சுவாசப்பை நாளம், இது வந்து சுவாசப்பை நாளம், இது வந்து சுவாசப்பை நாளம். இந்த சுவாசப்பை நாளத்தால எங்க வருதுன்னு சொன்னா இங்க இடது சோனை அறைக்கு வருது. இடது சோனை அறைக்கு வருது. சுவாசப்பை நாளத்தால இடது சோனை அறைக்கு வருது. பிள்ளைகள் இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், ரைட், யாரு உதிக்கிறது, யாரு வந்து இங்க ஜாயிண்ட் ஆகுது, இணைகிறது, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்ப இடது சோனை அறையில இடது இதய வரையில இருந்து உதிக்கிறாள். இடது இதய வரையிலிருந்து உதிக்கிறாள் தொகுதி பெருநாடி. வலது இதய வரையிலிருந்து வெளிக்கிறாள். வலது இதய வரையிலிருந்து உதிக்கிறாள் சுவாசப்பை நாடி. வலது சோனை அறைக்கு வந்து இணைகிறாள். வலது சோனை அறைக்கு வந்து இணைகிறாள் மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம். வலது இந்த இடது சோனை அறைக்கு வந்து ஜாயின் ஆகிறார்கள் சுவாசப்பை நாளம். சுவாசப்பை நாளம், சுவாசப்பை நாளம். இடது இதயவரையில் இருந்து உதிக்கிறார்கள் தொகுதி பெருநாடி. வலது இதயவரையிலிருந்து உதிக்கிறார்கள் சுவாசப்பை பெருநாடி. வலது சோனை அறைக்கு வந்து இணைகிறார்கள் மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம். இடது சோனை அறைக்கு இணைகிறார்கள் சுவாசப்பை நாளங்கள். இது கிளியர் நாக்கள், இது ஓகே நாக்கள், இது ஓகே நாக்கள். இந்த விஷயம் ஓகே அப்படின்னு சொல்ற விஷயம் கிளியர் ஆகல. அப்பதான் பிள்ளைகள் நாங்க இதுக்கு போறோம் ஹார்ட் சைக்கிள், இதய வட்டம் படிப்போம். நல்ல கிளியர் ஆகணும் பிள்ளைங்க. உங்களுக்கு இந்த பாடத்துல எந்த வித டவுட்டும் இருக்கா பிள்ளைங்க? இந்த ரைட், இதை நீங்க ஃபுல்லா கிளியரா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இருக்காது. முதலாவது நாங்க இதயத்தின் அமைவிடம் சொல்லித்தது. அப்ப இதயத்தின் அமைவிடம் சொன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இதயத்தின் அமைவிடம் நெஞ்சரை குழியில 2 நுரையீரல்களுக்கும் இடையில இடதுபுறம் சற்று சாய்ந்த அமைப்பில் காணப்படும். அதே போல 2வது சொல்லியிருந்தேன் தென்ன குறும்பட்டி வடிவானது. இதயம் ஒரு தென்ன குறும்பட்டி வடிவானது. இதயம் அவரவர கைமுட்டி அளவு இதயம், அவரவர கைமுட்டி அளவு இதயம். அடுத்தது இதயத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான ஒரு ஷேப்ல நாங்க வரையிலும் இது குறுக்குவெட்டு முகத்தோட்டம். இங்க இதயத்தை பொறுத்த வரைக்கும் 4 அறைகள் காணப்படுது. மேல இருக்கிறது சோனை அறை, கீழே இருக்கிறது இதயவரை. வலது பக்கம் இருக்கிறது இடது சோனை அறை, இடது பக்கம் இருக்கிற இங்கால பக்கம் இருக்கிறது வலது சோனை அறை. கீழே இடது இதயவரை, வலது இதயவரை. இங்க சோனை அறைகளின் சுவரை விட இதயவரைகளோட சுவர் தடிப்பு கூட வலது இதயவரைகளின் சுவரை விட
இடது இணைவரின சுவர் தடிப்பு மிக அதிகம். வலது இணைவரின சுவர் ஏன் தடிப்பு குறை என்று சொன்னால் உடல் பூராகவும் இல்லை, நுரையீரலுக்கு மட்டும்தான் குருதியை கொண்டு போகும். இடது இணைவரின தடிப்பு கூட என்னத்துக்குன்னா அது உடல் பூராவும் குருதியை கொண்டு போறதால அதிக விசையோட குருதியை கொண்டு போகணும். ஆகவே தொகுதி பெருநாடி ஆரம்பிக்கிறது இடது இதய வரையில அரைமதி வாழ்வு ஆரம்ப இடத்துல. அதே மாதிரி வலது இதய வரை ஆரம்பிக்கிற இடத்துல அரைமதி வாழ்வு சுவாசப்பை நாடி. அதே மாதிரி நாடியால போற குருதி உடல் அங்கங்களுக்கு அந்த பதார்த்தங்களை கொடுத்து போட்டு அங்க இருக்கிற பதார்த்தங்களை பெற்றுக்கொண்டு நாளத்தால வருது. அந்த வகையில கீழ்பெருநாளம் கீழே இருக்கிறாங்க கீழ்பெருநாளம், மேலே இருக்கிறாங்க மேல் பெருநாளமாக வலது சோனை அறைக்கு வருது. இதைத்தான் நாங்க இதுல கட்டமைப்புகள், இதயத்தின் கட்டமைப்புகள் தொடர்பான விஷயம். சரியா பிள்ளையர்? அப்ப இதுல மிக முக்கியமாக நாடி தொகுதின்னு சொன்னா தொகுதி பெருநாடி மற்றும் ஏனைய நாடிகள் அனைத்தும், தொகுதி பெருநாடி மற்றும் கிளைத்த ஏனைய நாடிகள் எல்லாம் இணைந்து நாடி தொகுதி. அதே மாதிரி மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம், அதுக்கு நாங்க இன்னும் ஒரு பேர் சொல்லுவோம் முட்பெருநாளம் பிற்பெருநாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சிலபஸ்கள் முட்பெருநாளம் பிற்பெருநாளம், மேல் பெருநாளம் கீழ்பெருநாளம். பிள்ளையார் சொல்லி பார்ப்போம். சில அங்கங்கள கட்டமைப்புகள் எல்லாம் நீங்க சொல்லி பார்க்கணும், அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். மேல் பெருநாளம் கீழ்பெருநாளம், மேல் பெருநாளம் கீழ்பெருநாளம். இந்த கட்டமைப்புகள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ரைட், இதோட சேர்ந்து ஏனைய நாளங்கள் எல்லாம் என்ன நாள தொகுதின்னு சொல்லுவோம். இதை நாங்க சொல்றது நாள தொகுதின்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. ஆகவே பிள்ளைகள் ஒரு அங்கத்தை எடுத்தீங்கன்னா கலங்களான கூட்டம் இளையம் அங்கம்னு சொல்லுவோம். ரைட், அப்ப ஒரு அங்கத்தை நோக்கி நாடி, அதாவது இதயத்திலிருந்து குருதியை கொண்டு போறது நாடி. அந்த நாடி புண்ணாடியாக பிரியும். புண்ணாடிகள் மைத்துளை குழாய்களாக மாறும். மைத்துளை குழாய்கள் இருந்து உங்களுக்கு தெரியணும், அந்த சுவர் மெல்லிஸ் இருந்தா தான் மைத்துளை குழாய்கள சுவர் மெல்லிஸ். ஏன்னா மேல நிலையத்தால் ஆனது, மைத்துளை குழாயின சுவர் மேல நிலையத்தால் ஆனது மெல்லிஸ். அப்பதான் பதார்த்தங்களை கொடுக்கலும், பதார்த்தங்கள் பரவல் அடையும். அந்த பதார்த்தங்களை கலங்களுக்குள்ள கொடுத்து போட்டு, அதாவது அங்கங்களுக்குள்ள கொடுத்து போட்டு அங்கங்கள்ல உள்ள பதார்த்தங்களை என்ன செய்யும், நாளத்தால பெற்றுக்கொண்டு அப்படி நாளத்தால வரும். ரைட், இப்ப பிள்ளைகள் சில முக்கியமான வசனங்கள் இருக்குது. இந்த முக்கியமான பதங்களை நாங்க கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இதை நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொண்டா பிள்ளைகள் இதுக்கு பிறகு நாங்க ரைட் அழகான முறையில இதய வட்டத்தை படிச்சு கொள்ளலாம். முதலாவது பிள்ளைகள் இரட்டை குருதி சுற்றோட்டம், இரட்டை குருதி சுற்றோட்டம், குருதி சுற்றோட்டம். இரண்டாவது கூடிய குருதி சுற்றோட்டம், கூடிய குருதி சுற்றோட்டம். ரைட், அதே மாதிரி இதய வட்டம், இதய துடிப்பு, இதய துடிப்பு. ரைட், அதே மாதிரி இதய வட்டம். இப்படின்னு சில முக்கியமான வசனங்கள் இருக்கு, இதுவும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றத நல்ல தெளிவா நோட் பண்ணி கொடுங்க பிள்ளைகள், அப்போ உங்களுக்கு டவுட் வரா. இரட்டை குருதி சுற்றோட்டம்னு சொன்னால், இரட்டை குருதி சுற்றோட்டம்னு சொன்னால் என்னன்னா பிள்ளைகள் சிம்பிளா ஞாபகத்துல வைக்க, நாங்க இதய வட்டம் படிக்கிற டைம் சொல்லித்தார். இரட்டை குருதி சுற்றோட்டம்னு சொன்னா பிள்ளைகள் ரைட், உடல் பூராகவும் குருதி ஒரு தடவை செல்லும் போது, உடல் பூராகவும் குருதி ஒரு தடவை செல்லும் போது இதயத்தினூடாக 2 தடவைகள் குருதி சுற்றியோடும். இதனை நாங்க இரட்டை குருதி சுற்றோட்டம் என அழைக்கலாம். எப்படி பிள்ளைகள், உடல் பூராகவும் குருதி ஒரு தடவை செல்லும் போது இதயத்தினூடாக குருதி 2 தடவைகள் சுற்றியோடும். இதைத்தான் நாங்க இரட்டை குருதி சுற்றோட்டம்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னடா பிள்ளைகள், நிறைய பேருக்கு விளங்காம இருக்கலாம், கவனிங்கோ. இரட்டை குருதி சுற்றோட்டம்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு சொல்லித்தாங்க. இப்ப தொகுதி பெருநாடியால குருதி, இந்த பாருங்க, இதான் சிம்பிள். தொகுதி பெருநாடியால குருதி ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, ஒட்சியேற்றப்பட்ட குருதி. அதாவது அங்க சிவப்பு நிற குருதின்னு வைங்களேன், ஒட்சியேற்றப்பட்ட குருதி தொகுதி பெருநாடினூடாக போகுது. போய் ஒரு அங்கத்துக்கு போகுது, உதாரணமாக ஒரு சிறுநீரகத்துக்கு போகுது.
சிறுநீரக நாடி. சிறுநீரகத்துக்கு போயிட்டு அங்க நாடி உங்களுக்கு தெரியும். அது ஒரு நாளத்தால, நாளம்னு சொன்னா ஆக்சிஜன் செறிவு குறைய நீல நிற குருதி. நாளத்தின் ஊடாக எங்க வருதுன்னு சொன்னா கீழ்பெருநாளம். இதயத்துக்கு கீழே சிறுநீரகம், கீழ்பெருநாளத்தால வந்து அப்படி இதயத்துக்கு இங்க வலது சோனை அறைக்கு வந்துச்சு. வலது சோனை அறைக்கு வந்தாப்ல நல்லா ஞாபகத்துக்கு வைங்க. இதான் செட்டப், அழகா விளங்கும். வலது சோனை அறையிலிருந்து நாங்க படிப்போம். சோனை அறை சுருங்கினால் இந்த குருதி அப்படியோ இங்க வரும். எங்க வரும்? வலது இதே வரைக்குள்ள வரும். அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி நான் இதே வட்டத்துல சொல்லித்தார். இந்த குருதி எங்க வரும்னு சொன்னா வலது இதே வரைக்குள்ள வரும். பாருங்க, இதயத்துக்கு ஒருக்கா வந்துச்சு, வலது இதே வரைக்கும் வந்துச்சு. ரைட். இப்ப உடல் பூரா ஒருக்கா தான் போனது. இப்ப எங்க வந்தது? வலது இதே வரைக்குள்ள வந்துச்சு. திரும்ப நாங்க படிப்போம். இதய வரை சுருங்கும். இதய வரை சுருங்கும் போதோ அந்த குருதி நகரும். இதனூடாக போயிட்டு நுரையீரலுக்கு போகும், சுவாச பைக்கு போகும். சுவாச பைக்கு போகும். அந்த குருதி எங்க போகும்? சுவாச பைக்கு போகும். சுவாச பைக்கு போகும். எனக்கு சொல்லுங்க, டைப்பிங்ல போடுங்க. அது என்ன நிறமான குருதி? இப்ப இதுல இருந்து இப்படி போற குருதி என்ன நிறமான குருதி? சுவாசப்பை நாடியால போற குருதி சிவப்பா நீளம்? ரைட், ப்ளூ, நீளம். ஏன் அப்படின்னா ஒட்சி இறக்கப்பட்டது, ஒட்சி இறக்கப்பட்ட குருதி. ஏன் நுரையீரலுக்கு போகுது? அதுக்கு வேற வேலை இல்லையா? என்னத்துக்காக போகுது? அங்க ஆக்சிஜனை பெற்றுக்கொள்றதுக்காக. நாங்க படிச்சோம் சுவாச சிற்றறைகள். ரைட். அப்ப ஆக்சிஜனை பெற்றுக்கொள்றதுக்காக நுரையீரலுக்கு போகுது. அங்க ஆக்சிஜனை வாங்கிய பிற்பாடு பாருங்க, ஒருக்காத்தான் உடல் அங்கத்துக்கு குருதி வந்தது. இப்ப உங்களுக்கு தெரியணும் எங்க போய்த்துது? ரைட், நுரையீரலுக்கு போய்த்துது. ஆக்சிஜனை ஏற்றிய பிற்பாடு, ஆக்சிஜன் எல்லாம் ஏற்றியாச்சு. அப்ப ஆக்சிஜன் எல்லாம் ஏற்றினால் இப்ப என்ன நடக்கும் சொல்லுவா? ஆக்சிஜனை ஏற்றியாச்சு. இப்ப ஆக்சிஜனை ஏற்றினால் பிள்ளைகள் சுவாசப்பை நாளத்தினூடாக, உங்களுக்கு தெரியணும், இதயத்திலிருந்து குருதியை கொண்டு போறது நாடி, இதயத்துக்கு குருதியை கொண்டு வர்றது நாளம். அப்ப சுவாசப்பை நாளத்தால. ஏன் ரெட் கலர்ல போட்டிருக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். ஏன் ரெட் கலர்ல போட்டிருக்கிறேன்? சுவாசப்பை நாளத்துக்கு ஏன் ரெட் கலர்ல போட்டிருக்கிறேன்? சுவாசப்பை நாடில ஆக்சிஜன் செறிவு குறைய, சுவாசப்பை நாளத்துல ஆக்சிஜன் செறிவு கூட. ஆகவே ஒட்சியேற்றப்பட்ட குருதி இந்த எங்க வரும்? இடது சோனை அறைக்கு வரும். இடது சோனை அறைக்கு வரும். ரைட், நாங்க படிக்க போறோம். இங்க சோனை அறை சுருங்கினதோட இந்த இடது சோனை அறையில் இருக்கிற குருதி அப்படியோ இங்க இடது இதே வரைக்கும் வரும். இடது இதே வரைக்கும் வரும். இப்ப இடது இதே வரை சுருங்கினதோட இங்க நாங்க படிப்போம், மறைமதிவாதி திறப்பட்டு அந்த குருதி அப்படி எங்க போகும்னு சொன்னா உடல் பூராகவும் போகும். பிள்ளைகள், உடல் பூராகவும் ஒரு தடவை வந்து, ஆனா இதயத்துல பாருங்க ஒருக்கா நுரையீரலுக்கு போது மன திரும்ப இதயத்துக்கு வருது, அதுக்கு பிறகு உடல் பூராவும் போகுது. ஆகவே உடல் அங்கங்களுக்கு ஒரு தடவை குருதி செல்லும் போதோ இதயத்திற்கு இரண்டு தடவைகள் குருதி சுற்றி ஓடுவதால் இதுக்கு நாங்க சொல்ற பேர் இரட்டை குருதி சுற்றோட்டம். இது விளங்கிட்டா? இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டுதா? கிளியரா விளங்கிட்டுதா? நான் சொன்ன விஷயம் கிளியரா விளங்கிட்டுதா? என்ன? உடல் அங்கங்களுக்கு ஒரு தடவை குருதி செல்லும் போதோ இதயத்திற்கு இரண்டு தடவைகள் குருதி சுற்றி ஓடும். ரைட். ஒன்று இப்படி வந்து நுரையீரலுக்கு போயிட்டு ஒட்சியேற்றப்பட்ட பிறகு திரும்ப இதயத்துக்கு வந்து அதுக்கு பிறகு உடல் அங்கங்களுக்கு போகுது. அதால இதுக்கு நாங்க சொல்ற பேர் இரட்டை குருதி சுற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இரட்டை குருதி சுற்றோட்டம் அப்படின்னு அது. ரைட் பிள்ளை விளையிட்டா? இரட்டை குருதி சுற்றோட்டம் விளங்குறாங்க. இன்னும் இதே வட்டம் படிச்சா இன்னும் நல்ல கிளியரா விளங்கும். இதே வட்டம் ஒன்று இருக்குது, அதை நாங்க படிச்சா நல்ல கிளியரா விளங்கும். சரியா பிள்ளை? இதே வட்டம் ஒன்று இருக்குது, அதை நாங்க படிச்சா இன்னும் நல்ல கிளியரா விளங்கும்.
அப்ப இரட்டை குருதி சுற்றோட்டம்னு சொன்னா உடல் பூராகும் குருதி ஒரு தடவை செல்லும் போது இதயத்திற்கு 2 தடவைகள் குருதி சுற்றி ஓடுவதால் இரட்டை குருதி சுற்றோட்டம். அடுத்தது மூடிய குருதி சுற்றோட்டம். மூடிய குருதி சுற்றோட்டம்டா பிள்ளைகள், ஒரு பூச்சி எடுத்தீங்கன்னா, ஒரு நெல்லும்புண்டு எடுப்போமே, ஒரு நுளம்பு எடுத்தீங்கன்னா அடிச்சு விட்டா குருதி ரத்தம் வந்து படும், உங்களுக்கு தெரியும். ஆனா எங்கட உடல் அங்கங்களை பாத்தீங்கன்னா வெட்டுப்பட்டாத்தான் குருதி வெளிக்கு வரும். ஏனென்றா எங்கட உடல் அங்கங்களுக்குள்ள குருதி, அதாவது மூடிய குருதி சுற்றோட்டம், உள்ளுக்குள்ள நாடி நாளங்கள் உண்டாக ஒரு மூடிய குருதி சுற்றோட்டம் ஒன்று காணப்படுது. ரைட். ஆனா பூச்சிகளுக்கு பாத்தீங்கன்னா திறந்த குருதி சுற்றோட்டம். அப்ப எங்களுக்கு நாடி நாளங்களின் ஊடாக குருதி போறதால ஒரு மூடிய குருதி சுற்றோட்டமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? மூடிய குருதி சுற்றோட்டமாக இருக்கும். ரைட். அடுத்த விஷயம் பிள்ளைகள், இதய துடிப்பு. இதய துடிப்பு, இதய துடிப்பு. அப்ப இதய துடிப்புன்னு சொன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக தெரியும். அப்ப இதய வரையும் சோனையரையும் சுருங்குவதன் காரணமாக, ரைட், அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா சோனையரையும் இதய வரையும் சுருங்குவதன் காரணமாக இதயத்திலிருந்து குருதி என்ன செய்யுதுண்டா பாய்ச்சப்படுகிறது. ரைட். இதயத்திலிருந்து குருதி என்ன செய்யுது பம்பப்படுகிறது. ரைட். இவ்வாறு இதயம் சுருங்கி தளர்தல் இதய துடிப்பு. அப்ப இந்த சோனையரையும் இதயவரையும் சுருங்கி தளர்வதால இந்த குருதி பாய்ச்சப்படுகிறது, இந்த குருதி பம்பப்படுகிறது. இவ்வாறு இதயம் சுருங்கி தளர்தல், இதை நாங்க சொல்றது இதய துடிப்புன்னு நாங்க சொல்லுவோம். இந்த விஷயமும் விளங்கிட்டாப்ளே. இதய துடிப்புண்டா என்னன்னு விளங்கிட்டாப்ளே. இதய துடிப்புண்டா என்னன்னு விளங்கிட்டா. அதாவது இதய துடிப்புன்னு சொன்னால், அதாவது சோனையரையும் இதயவரையும் சுருங்கி தளர்வதால குருதி என்ன செய்யுதுன்னா பம்பப்படுது. ரைட். குருதி பம்பப்படுகிறது. அப்ப அந்த குருதி பம்பப்படும் போது அப்ப இதயம் சுருங்கி தளர்தல் பம்பப்படுகிறது. இவ்வாறு சுருங்கி தளர்தலை நாங்க சொல்றது இதய துடிப்புன்னு சொல்லுவோம். இப்படி இதயம் என்ன செய்யும் பம்பப்படும். எப்படி எப்படி பம்பப்படும். இவ்வாறு சுருங்கி தளர்வதன் காரணமாக என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த குருதி பம்பப்படுகிறது. இவ்வாறு இதயம் சுருங்கி தளர்தலை நாங்க சொல்றது இதய துடிப்புன்னு நாங்க சொல்லுவோம். சரியா பிள்ளை? இதுவும் ஓகே பிள்ளை. அப்ப இரட்டை குருதி சுற்றோட்டம் என்பது கிளியரா? இரட்டை குருதி சுற்றோட்டம் என்பது கிளியரா? இரட்டை குருதி சுற்றோட்டம்னா உடல் பூராகும் குருதி ஒரு தடவை செல்லும் போது இதயத்திற்கு குருதி 2 தடவைகள் சுற்றி ஓடுவதால் இரட்டை குருதி சுற்றோட்டம். மூடிய குருதி சுற்றோட்டம்னு சொன்னா மூடிய கலன்களினூடான சுற்றோட்டம். நாடி நாளங்கள்னு சொல்லி மூடிய கலன்களினூடான குருதி சுற்றோட்டத்தை நாங்க மூடிய குருதி சுற்றோட்டம்னு சொல்லுவோம். இதய துடிப்புன்னு சொன்னா சோனையரை இதய வரை சுருங்கி தளர்வதன் காரணமாக குருதி பம்பப்படுகிறது. இவ்வாறு சுருங்கி தளர்தல், இதை நாங்க சொல்லுவோம் இதய துடிப்புன்னு சொல்லுவோம். சாதாரணமா ஒரு நிமிடத்துக்கு, நல்லா ஞாபகத்துக்கு, ஆரோக்கியமான மனுஷன்ல ஒரு நிமிடத்துல கிட்டத்தட்ட 72 தடவைகள் 72 தடவைகள் என்ன செய்யும் சொன்னா இந்த இதய துடிப்பு காணப்படுது. ரைட். இதய துடிப்பு காணப்படுது. 72 தடவைகள் இதய துடிப்பு காணப்படுது. ஆரோக்கியமான மனுஷன் தான் 60லிருந்து 80க்குள்ள இருக்கணும். 60லிருந்து 80க்குள்ள இருக்கணும். என்ன சரி கேஸ் மாட்டிட்டுது, வீட்டுல சில கேஸுகள் மாட்டிட்டுது அப்படின்னா இதய துடிப்பு எப்படி இருக்கும்? இதய துடிப்பு எப்படி இருக்கும்? எல்லாமே என்ன செய்யும்? கூடுதலாக துடிக்க வெளிக்கிடும். ரைட் அவளே? சரி. இப்ப இறுதியாக பிள்ளைகள், இறுதியாக ரைட், இறுதியாக இதய துடிப்பு, அதை நாங்க இதய வட்டம், இதய வட்டத்தை நாங்க பார்ப்போம். சிம்பிள் பிள்ளை, வெரி சிம்பிள். இதய வட்டத்தை நாங்க படிச்ச பிள்ளைகள் உங்களுக்கு இந்த பாடம் நல்ல ஒரு ஈஸியான ஒரு பாடமா இருக்கும். இதய வட்டம், இதய வட்டம் தொடர்பான விஷயம் அதை நான் சொல்லித்தான். இதய வட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், இதய வட்டம் சொன்னால் உங்களுக்கு தெரியணும். இதய வட்டம் சொன்னால் இதயம் ஒரு சக்கர செயல்முறையாக என்ன செய்யுது? நடைபெறுகிறது. ரைட். இதயம் பாத்தீங்கன்னு சொன்னா ரைட்
இதயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் மாறி மாறி ஒரே வேலையை செய்ய போகுது. இதே வட்டம். அந்த அடிப்படையில 3 செயற்பாடுகளை மேற்கொள்ளும். 3 செயற்பாடு. ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த சோடையறை சுருக்கம். இதை நாங்க சொல்ல போலாவது சோடையறை சுருக்கம், சோடையறை சுருக்கம் அப்படின்னு கதைப்போம். சோடையறை சுருக்கம் முதலாவது சந்தர்ப்பம் சோடையறை சுருக்கம். இரண்டாவது சந்தர்ப்பம் பிள்ளைகள் இதயவரை சுருக்கம், இதயவரை சுருக்கம், இதயவரை சுருக்கம் அப்படின்னு கதைப்போம். இதயவரை சுருக்கம். மூன்றாவது சோனையரை இதயவரை தளர்வு அப்படின்னு கதைப்போம். மூன்றாவது சோனையரை அதே மாதிரி இதயவரை தளர்வு, இதயவரை தளர்வு. இப்படி 3 சந்தர்ப்பங்கள் இதய வட்டத்துல காணப்படுது, ஹார்ட் சைக்கிள்ல காணப்படுது. ஒன்று சோனையரை சுருக்கம், அதே மாதிரி இதயவரை சுருக்கம், சோனையரை இதயவரை தளர்வு. அப்படின்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள் நல்ல தெளிவா வழங்கப்படுதுன்னு கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது சோனையரை சுருக்கம். உங்களோட குருதி இதயத்துல 2 அறைகள், இங்க மேல 2 அறை, கீழே 2 அறை. இப்ப மேல இருக்கிற அறைகள் இங்கேயும் இங்கேயும் குருதி இருக்குன்னு வைப்போம். முதலாவது பிளேன் இதயம் துடிக்க வெளிக்கிறது. முதலாவது தெரியும் இதயம் எப்ப துடிக்க வெளிக்கிறதுன்னா ஒரு சிசு உருவாகி ஒரு வயிற்றுல ஒரு தாயின் கருவறையில சிசு உருவாகி உங்களுக்கு தெரியணும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள்ல அன்னளவா 4 மாதங்கள்ல என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு இதய துடிப்பை உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த இதய துடிப்பு உணரலாம்னு சொன்னா ஒரு சிசு உருவாகி பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள் இந்த இதயத்துல ரைட் வலது சோனையறையில, இது உங்களோட புக்ல இல்ல ஆனா தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம், வலது சோனையறையில ஒரு பகுதி கட்டமைப்பு இருக்கு. இதை நாங்க சொல்றது பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். பேஸ் மேக்கர் இதய முடுக்கி, இதய முடுக்கி அல்லது பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? பேஸ் மேக்கர், இதய முடுக்கி அப்படின்னு கதைப்போம். இதய முடுக்கி அப்படின்னு கதைப்போம். சரியாவில்லை? இந்த கட்டமைப்புக்கு நாங்க சொல்றது இதய முடுக்கி, பேஸ் மேக்கர். இந்த இதய முடுக்கி என்ன செய்யுமா? அவருடைய இதய துடிப்பை ஆரம்பிச்சு விடும். இதய துடிப்பை என்ன செய்யும்? ஆரம்பிச்சு விடும். இதய துடிப்பை ஆரம்பிச்சு விடும். அப்ப இதயம் அங்க இருந்துதான் இதயம் தொழிற்பட ஆரம்பிக்கும். கடைசியா இந்த இதய முடுக்கி எப்ப நிறுத்தப்படுதோ அண்டையோட என்ன செய்யும்? இதயம் தொழிற்பறத நிறுத்தும். ஆகவே அப்ப இந்த இதய துடிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் மேக்கர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பால தான் உருவாக்கப்படுது. இப்ப நானோ டெக்னாலஜில ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் இந்த பேஸ் மேக்கர் ஒரு சென்சர் மாதிரி இன்னும் ஒரு பேஸ் மேக்கரை தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வார டைம்ல அது தானா இயங்குற மாதிரி அப்படியெல்லாம் இப்ப தொழில்நுட்பங்கள் வந்துட்டு. ரைட். இப்ப நான் சொல்ல வர விஷயம் இந்த பேஸ் மேக்கர் இதய முடுக்கி தொழிற்பட வெளிக்கிடும். அப்ப இங்கால பக்கம் ஒட்சி இறக்கப்பட்ட குருதி, இங்கால பக்கம் ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி. மைண்ட்ல ஏத்தி கொள்ளுமோ, இங்க நீல நிற குருதி, இங்க சிவப்பு நிற குருதி. இங்க ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி, அதான் ஒட்சி இறக்கப்பட்ட குருதி, ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி. இப்ப முதலாவது சந்தர்ப்பம் சோனையறை சுருக்கம். நல்லா ஞாபகத்துல வைங்க. மேல சுருங்கும், சோனையறை சுருங்கும் போது கீழே தளரும். அந்த விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். சோனார சுருங்கும் போது இவர் தளரணும். இதேவரை சுருங்கினா சோனார தளரணும். ரைட். அந்த செட்டப் முதலா விளங்கும். சோனையரை சுருங்கும் போது பிள்ளைகள் இந்த இருகூர் வாழ்வு முக்கூர் வாழ்வு திறந்து மூடும். அந்த சந்தர்ப்பத்துலதான் லப் என்ற ஒளி கேட்கும். அப்ப சோனையரை இதயவரை சுருங்கி என்ன செய்யும்? அதாவது சோனையரை சுருங்கும் போதோ இதயவரை இருகூர் வாழ்வு முக்கூர் வாழ்வும் என்ன செய்யும்? திறந்து மூடும். இந்த சந்தர்ப்பத்துல இங்க இருக்கிற ஒட்சி இறக்கப்பட்ட குருதி வலது இதய வரைக்கும், ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி இடது இதய வரைக்கும் வரும். முதலாவது சந்தர்ப்பம் சோனையறை சுருக்கம். சோனையறை சுருக்கத்தின் போது இருகூர் வாழ்வு முக்கூர் வாழ்வு திறந்து மூடும். இந்த சந்தர்ப்பத்துல ஒட்சி இறக்கப்பட்ட குருதி வலது இதய வரைக்கும், ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி இடது இதய வரைக்கும் வரும். இதுவரை நம்மளே இது நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் எடுக்குண்டா 0.1 செகண்ட். 0.1 செகண்ட். இந்த சந்தர்ப்பத்துல
இது நடக்கும். சோனையறை சுருக்கம். சோனையறை சுருக்கத்தின் போது மேல இருக்கிற குருதி இதே வரைக்கும் வருது. அதாவது இருகூர் வாழ்வு முக்கூர் வாழ்வு திறந்து மூடும். முதலாவது இதே வட்டத்துல முதலாவது விஷயம் ஓகேயா? இது ஓகேயா? இது ஓகேனா ஓகேன்னு போட்டு கொடுவோம். அப்பதான் நாங்க ரெண்டாவது மூன்றாவது விஷயத்துக்கு போவேன். குயிக்கா சொல்ல போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு விஷயம் இல்ல, சின்ன ஒரு விஷயம். அதாவது இங்க ஒட்சி இறக்கப்பட்ட குருதி இங்கேயும், ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி இங்கேயும் இருக்குது. ரைட். ரெண்டாவது சந்தர்ப்பம் இதே வரை சுருக்கம். ரெண்டாவது சந்தர்ப்பம் இதே வரை சுருக்கம். இப்ப இதே வரை சுருங்கும் போது பிள்ளைகள், அப்ப சுருங்கினவங்களுக்கு தெரியும் மேல தளரு. இந்த வேல்புடைய மேல ஒரு திசையில குருதிய கடத்துது. இங்க இருகுள் வாழ்வு திறந்து, அதாவது இதய வரைகள் திறந்து போடும். அதாவது சுருங்கும் போதோ இங்க இருக்கக்கூடிய அரைமதி வாழ்வு திறந்து மூடும். இந்த அரைமதி வாழ்வு திறந்து மூடும். இப்படி திறந்து மூடும். அரைமதி வாழ்வு திறந்து மூடும் போதோ இந்த குருதி பாருங்களே, இந்த இடது இதய வரையில் உள்ள குருதி அப்படியே எங்க போகுதுண்டா தொகுதி பெருநாளின் ஊடாக உடல் அங்கங்களுக்கு போகுதோ, தொகுதி பெருநாளின் ஊடாக உடல் அங்கங்களுக்குள்ள போகுது. இங்க சுவாசப்பை நாடியால போற உறுதி, சுவாசப்பை நாடியால போற உறுதி எங்க போகுதுன்னா சுவாசப்பைக்கு போகுது. ரைட். இந்த அரைமதி வாழ்வு திறந்து மூடுற சந்தர்ப்பத்துல டப் என்ற ஒளி கேட்கும். இங்க லப், இங்க டப், இங்க லப், இங்க டப், லப் டப். சோனையரை சொல்லும் போது லப், இதே வரை சொல்லும் போது டப். ரைட். இப்ப குருதி உடல் பூராகும் போதும் இது சுவாச பைக்கு போகுது. இதுக்கு கிட்டத்தட்ட 0.3 செகண்ட், 0.3 செகண்ட். அப்ப சோனையரை சொல்றதுக்கு 0.1 செகண்ட், இதே வரை சொல்றதுக்கு 0.3 செகண்ட். ரைட். மூன்றாவது சந்தர்ப்பம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். எது உரத்த ஒளியாக இருக்கும்டா இந்த இருமூர் வாழ்வு முக்கூர் வாழ்வு திறந்து மூடுறது, இதான் உரத்த ஒளி. பெரிய ஒரு ஒளி கேட்கும். லப், இது டப். ரைட். மூன்றாவது சந்தர்ப்பம் சோனையறை இதயவரை தளர்வு. அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியணும். இந்த சோனையறையும் இந்த இதயவரையும் தளரும். ரெண்டு பேரும் சுருக்கத்தை ஓய்வுக்கு கொண்டு வரும். சுருங்காது, ஓய்வுக்கு கொண்டு வர சந்தர்ப்பத்துல இந்த குருதியானது உண்மையா இந்த குருதி பாய்ச்சப்படுறது ஒரு திணிவு பாய்ச்சல் முறை மூலம். திணிவு பாய்ச்சல் நீங்க படிப்பீங்க பிள்ளைகள். திணிவு பாய்ச்சல், திணிவு பாய்ச்சல் சொன்னால் ரைட், இந்த குருதி கடத்தப்படுறது திணிவு பாய்ச்சல் முறை மூலம். திணிவு பாய்ச்சல் சொன்னால் இரு அமுக்க வித்தியாசம் காரணமாக அந்த திணிவு அடங்கிய கரைசல் அப்படி கடத்தப்படுறது. இப்ப உரியத்துல உணவு கடத்தப்படுறது அப்படித்தான். மேல லோட் கூட உணவு கூட, கீழே உணவு இல்ல, மேல இருந்து உணவு கடத்தப்படும். இங்கேயும் அப்படித்தான். இங்க அமுக்கம் கூட பிள்ளைகள், அதாவது அமுக்க வித்தியாசம் காரணமாக அந்த பதார்த்தம் கடத்தப்படும். இங்கேயும் திணிவு பாய்ச்சல் முறை கூட அமுக்க வித்தியாசம். அப்ப இங்க அமுக்கம் கூட, அங்க வெளியால அமுக்கம் குறைய, அதாவது களங்கள்ல அமுக்கம் குறைய இங்க இருந்து களங்களுக்கு கடத்தப்படும், களங்களுக்கு கடத்தப்படும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்த சோனையறை இதே வரை தளர்வு ஏற்படும். இதுக்கு கிட்டத்தட்ட 0.4 செகண்ட் எடுக்கும். 0.4 செகண்ட் எடுக்கும். ரைட். அப்ப சோனையறை இதே வரை தளர்வு சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்னு சொன்னா அந்த குருதி கீழ் பெருநாளத்தால், நல்லா ஞாபகத்துல உடல் அங்கங்கள்ல இருந்து குருதி கீழ் பெருநாளத்தால இங்க வலது சோனையறைக்கும், மேல் பெருநாளத்தால வலது சோனையறைக்கும். நுரையீரலுக்கு போன குருதி ஒட்சி ஏற்றப்பட்ட பிற்பாடு இடது சோனையறைக்கும் குருதி வரும். இதுக்கான சந்தர்ப்பம் தான் இந்த சோனையறை இதயவரை தளர்வு. சோனையறை இதயவரை தளர்வு. ரைட். சோனையறை இதயவரை தளர்வாக இருக்கும். அப்ப சோனையறை இதயவரை தளர்வு. இந்த சந்தர்ப்பத்துல தான் பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சந்தர்ப்பத்துல தான் ரைட் உங்களோட பிபின்னு சொல்ற பிளட் பிரஷர், பிளட் பிரஷரை பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறான முதலாவது பாத்தீங்கன்னா சோனையறை சுருக்கம், சோனையறை சுருக்கம். பின்பு ரைட் இப்படி மேல வைத்து கீழே வரும். இதை நாங்க சொல்றது என்ன, இதே வரை சுருக்கம், பயங்கர அமுக்கத்தோட இதே வரை சுருக்கம். அப்ப இது சோனையறை சுருக்கம். அடுத்தது யாரு, இதே வரை சுருக்கம். அதன் பிற்பாடு சோனையறை இதயவரை தளர்வு, சோனையறை இதயவரை தளர்வு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பம்
சோனையரை சுருக்கம். இது முதலாவது சந்தர்ப்பம். அதன் பிற்பாடு இதேவரை சுருக்கம். நல்ல ஞாபகத்துல அடிக்கடி கேட்பார். இதேவரை சுருக்கம். அதன் பிற்பாடு சோனையரை இதேவரை தளர்வு. சோனையரை இதேவரை தளர்வு. இவ்வாறு 3 செயல்முறையும் என்ன செய்யும்டா? இப்ப பாருங்க. அப்ப இவர் வலது சோனையறைக்கு ஒட்சி இறக்கப்பட்ட குருதி, இடது சோனையறைக்கு ஒட்சி ஏற்றப்பட்ட குருதி. திரும்ப சோனையரை சுருங்கும். இருகூர் வாழ்வு முக்கூர் வாழ்வு திறந்து மூடும். இதயவரைக்கு வரும். திரும்ப இதயவரை சுருங்கும். தொகுதி பெருநாடியோட உடலங்கங்களுக்கு போகும். சுவாசப்பை நாடியால சுவாசப்பைக்கு போகும். சோனையர் இதயவரை தளர்வு. கீழ்பெருநாளம் மேல் பெருநாளத்தால வலது சோனையறைக்கு வரும். சுவாசப்பை நாளத்தால இடது சோனையறைக்கு வரும். இவ்வளவு நடக்கிறதுக்கு இதய வட்டம் நடக்கிறதுக்கு 0.8 செகண்ட். ஒரு பூரண இதய வட்டம் 0.8 செகண்ட் எடுக்கக்கூடியதாக இருக்குது. 0.8 செகண்ட் ஒரு பூரண இதய வட்டம் நடக்கக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளைகள்? இப்படி தொடர் ஒழுங்குல இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் இதே வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகள் கவனிங்க. இதே வட்டம் 0.8 செகண்ட் கால இடைவெளியில நடக்குது. முதலாவது சோனையரை சுருங்குதோ அந்த குருதி இருகூர் முக்குள் வாழ்வு திறந்து மூடுற சந்தர்ப்பத்துல டப்பென மொழி கேட்குது. அந்த குருதி அப்படியோ இதயவரைகளுக்கு வருது. இரண்டாவது இதயவரை சுருக்கத்தின் போது அரைமதி வாழ்வு திறந்து மூடும். தொகுதி பெருநாடியூடாக உடல் அங்கங்களுக்கு குருதி போகும். சுவாசப்பை நாடியால சுவாசப்பைக்கு குருதி போகும். இதுக்கு 0.3 செகண்ட் எடுக்கும். டப்பண்ட ஒளி கேட்கும். அரைமதி வாழ்வு திறந்து மூடும் போது அதன் பிற்பாடு எல்லா இடங்களும் குருதி வைத்து கீழ்பெருநாளம் மேல் பெருநாளத்தால வலது சோனையறைக்கும், சுவாசப்பை நாளத்தால இடது சோனையறைக்கும் குருதி வரும். இதை நாங்க சொல்றது சோனையரை இதயவரை தளர்வு. இதுக்கு 0.4 செகண்ட் எடுக்கும். அதன் பிற்பாடு சோனையரை சுருங்கும். இதயவரை சுருங்கும். சோனையரை இதயவரை தளர்வு. சோனையரை சுருங்கும். இதயவரை சுருங்கும். சோனையரை இதயவரை தளர்வு. இவ்வாறு ஒரு பூரண வட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும். சொன்ன விளையாட்டு இப்ப நான் சொன்ன விஷயம் கிளியரா விளங்கிட்டுதா? ரைட், ஓகே. அப்ப கவனிங்க பிள்ளைகள். இந்த பாடம் உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டு இருந்தாக்கள் எல்லாரும் ஹார்ட்டை போட்டுக் கொடுங்க பிள்ளைகள். இப்ப நான் சொன்ன விஷயம் கிளியரா விளங்கிட்டது. இந்த இதயம் தொடர்பான பாடம் இன்னைக்கு நல்லாவே கிளியரா விளங்கிட்டு இருந்த ஆக்கள், இதயம் அமைவிடம், அதே போல இதயம் எவ்வாறான ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கு, அதுல தொழிற்பாடுகள் என்ன, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் அதுல இதய வட்டம் எவ்வாறான செயற்பாடாக இருக்குது, இரட்டை குருதி சுற்றோட்டம்னா என்ன, மூடிய குருதி சுற்றோட்டம்னா என்ன, ரைட் இதய துடிப்புண்டா என்ன, இதய வட்டம்டா என்ன, இதே வட்டத்துல நடக்கிற 3 செயல்முறைகள் தொடர்பான விஷயங்களை நல்ல கிளியரா உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். சரியா பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் நீங்க ரெக்கார்டிங்கையும் பாருங்க. ரைட், உங்களுக்கு இன்னும் நல்ல கிளியரா வரும். ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். ரைட், இது சம்பந்தமான நோட்ஸ் அழகா வரைஞ்சாக்கள் நான் சொன்ன மாதிரி என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட் பிள்ளைகள். நல்லா படிங்க. படிப்பு ஒன்றுதான் நிலையான ஒரு விஷயம். ரைட், ஓகே. மற்றும் ஒரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம்.